திருச்சிற்றம்பலம். நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய், நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்தும் ஆனாய். மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய், மறை நான்குமானாய் ஆனங்கம் ஆனாய். பொன்னானாய் மணியானாய் போகமானாய், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை. என்னானாய் என்னானாய் என்னின் நல்லால், ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தருதுறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே. பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம். வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தால், ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி, கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து, திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிரமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவூதுரை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார்த்தபடி கமலங்களுக்கும், சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும், என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருளின்ற குருநாதர் தங்கோல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கண்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து, இந்த விழா தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். கடவுள் மாமுனிவர் அருளி செய்த வாதவூர் புராணத்தை காப்பு செவிலே தொடங்கி இதுவரைக்கும் 7 சருக்கங்களை நாம் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். பவளமால் வரையின் நிலவெறிப்பது போல் மறந்த நின்றலகு பச்சுடம்பில், திவள மாதுடனன்றாடிய பரமன் பாசிறுவனை பாரத பெரும்போர், தவளமா மறுப்பொன்றொடித்து ஒரு கரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும், கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைவிடுவாம். கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதுவிடுவாம் என்று யானை முகனை மரபு கருதி இந்த நூல் செய்கின்ற பொழுது ஏதேனும் குற்றங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றும், பயிலுகின்ற நாமெல்லாம் அதை சிறம்பட படிக்க வேண்டும் என்பதற்காகவும் கடவுள் மாமுனிவர் அருளி செய்த அந்த மங்கள வாழ்த்தை சொல்லி விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை போற்றி துவங்கிய இந்த நூல் இதுவரைக்கும் மந்திரி சருக்கம், திருப்பெருந்துறை சருக்கம், குதிரையிட்ட சருக்கம், மண் சுமந்த சருக்கம், திரு அம்பலச் சருக்கம், நிறைவா புத்தரை வாதில் வென்ற சருக்கம், அதுல கொண்டு வந்து நாம இதுவரைக்கும் நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு இறுதி பகுதியாய் இருக்கின்ற திருவடி பெற்ற சருக்கம் 545 பாடல்களால் ஆன புராணம். இன்னும் 35 பாடல்கள் பாக்கி இருக்கு. அவ்வளவு நெருங்கி நம்ம வந்துட்டோம். முக்கியமான பகுதியாகிய பெருமான் அவருக்கு தீட்சை செய்து அவரை ஆட்கொண்ட செய்தியெல்லாம் திருப்பெருந்துறை சருக்கத்திலையும், அவருக்காக அவர் நரிகளை எல்லாம் குதிரையாக்கி கொண்டு வந்து காட்டிய அந்த திருவிளையாடல் எல்லாம் குதிரையிட்ட சருக்கத்திலும், அவ்வாறு கொண்டு வந்த அந்த குதிரைகள் எல்லாம் மீண்டும் நரிகளான நிகழ்வு அதையெல்லாம் சொல்லி, வந்திப்பாட்டிக்கு அருள் செய்த திறத்தை எல்லாம் மண் சுமந்த சருக்கத்திலும்,
போன கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகுப்புகளாக புத்தரை வாதில் வென்ற சருக்கம் என்ற அந்த வகையிலே 96 பாடல்களிலே புத்த சமயத்தாருடைய கருத்துக்களை எல்லாம் மணிவாசகரே முன்னின்று அவர் இந்த புத்தர்களை மறுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த புத்தர்கள் எல்லாம் சைவர்களாக மாறிய ஒரு பெரிய திறம். புத்த மன்னனும் வாதிலே ஈடுபட்ட புத்தர்களும் கூட திருநீர் அணிந்து ருத்ராகம் அணிந்து சைவர்களாக மாறி அவர்களும் தில்லை கோயிலிலே வழிபட்டார்கள். எந்த ஒரு கோயிலை புத்த கோயிலாக மாற்றுவோம் என்று சொல்லி வந்து சபதமிட்டு வந்தார்களோ அதே கோயிலிலிருந்து பெருமானை அவர்கள் வழிபாடு செய்து மகிழ்ந்தார்கள். அந்த செய்தியெல்லாம் தான் புத்தரை வாதில் வென்ற சருக்கத்துல நாம நிறைவா சொன்னோம். இன்னைக்கு அதனுடைய கடைசி பகுதியாக திருவடி பெற்ற சருக்கம் என்று சொன்னால் திருப்பெருந்துறையில ஆட்கொண்டு கடைசியில விட்டுட்டு சுவாமி மேல போகும் பொழுதே அவர்கிட்ட சொன்னதே அப்படிதான். சுவாமி சொன்னது பிரகாரமே செஞ்சுட்டு வாரான். நான் சில கோயில்கள்லாம் சொல்றேன், அந்த கோயிலெல்லாம் நீ போய் வழிபாடு செய். அந்த கோயில்கள் எல்லாம் திருப்பெருந்துறையிலே நான் உனக்கு காட்சி கொடுத்தது போல குருநாதராக காட்சி தருவேன், பார்த்து வழிபாடு செய். அப்படி சொல்லிதான் அவர் அங்கே இருந்து கிளம்பி உத்தரகோசமங்கையில துவங்கி ஒவ்வொரு கோயிலா வழிபாடு செய்து திருக்கழுக்குன்றம் வந்து கடைசியில தில்லைக்கு வந்து சேர்ந்து அங்கும் அவருக்கு உத்தரவு அப்படிதான் இருந்தது. நீ எல்லாம் முடிச்சு தில்லைக்கு வந்து தில்லையிலே புத்தரை வாதில் வென்று அதன் பின்னர் நான் உனக்கு சாயுச்சியம் தருகிறேன் என்றுதான் சுவாமி சொன்னது. இப்ப கதை அதே மாதிரிதான் போய்கொண்டே இருக்கு. அவர் சொன்ன தலங்களை எல்லாம் உத்தரகோசமங்கையிலிருந்து நீத்தல் விண்ணப்பம் பாடி அங்கே இருந்து அப்படியே ஒவ்வொரு தலமா வந்து திருவாரூருக்கு வந்து சீர்காழி பார்த்து திருவாரூர் வந்து திருக்கழுக்குன்றம் வந்து திரு அண்ணாமலை பார்த்து அப்படியே அந்தந்த ஊர்களில் வரும் பொழுதெல்லாம் திரு அண்ணாமலை வந்த இடத்திலே வந்து திருவம்பாவையும் திரு அம்மானையும் பாடி கழுக்குன்றம் வந்த இடத்துல திரு கழுக்குன்ற பதிகத்தை பாடி இப்படி ஒன்னொன்னா பாடிக்கொண்டு சீர்காழி வரும்பொழுது பிடித்த பத்தை பாடி இப்படி ஒன்னொன்றா பாடிக்கொண்டே இப்ப கடைசியில தில்லைக்கு வந்து தில்லையிலையும் வந்து சில பதிகங்கள்லாம் பாடினார். முதல்ல உள்ள சிவபுராணம் தவிர்த்த ஏனைய 3 அகவல்கள் கீர்த்தி திருஅகவல், திருவண்ட பகுதி, போற்றி திருஅகவல் அதெல்லாம் அங்க பாடினது. கோயில் பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம் இதெல்லாம் அங்க பாடினது. இதெல்லாம் ஒன்னா வந்து பாடி கடைசியா சொல்லப்பட்ட அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளை புத்தரை வாதில் வெல்லுதல், அதையும் இப்ப செய்யறார். அதையெல்லாம் செய்து சுவாமி கொடுத்த அந்த கட்டளையின்படி அப்படியே அந்த வரிசையில வந்தா இந்த கோயில்கள்லாம் போய் வழிபாடு செய்யணும். கடைசியாக தில்லைக்கு வரணும். தில்லையில வந்து புத்தரை வாதில் வெல்லணும். முடிந்த உடனே நான் உனக்கு சாயுச்சிய முக்தி இன்பம் தருகிறேன். இதுல முதல்ல சொன்ன 3 முடிஞ்சு இப்போ அவருக்கு முக்தி இன்பம் அளிக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. கடைசி 35 பாடல்கள்ல ரொம்ப முக்கியமான சில செய்திகளை எல்லாம் சொல்றேன். அதை இப்ப நம்ம முதல்ல பார்த்து திருவடி பெற்ற சருக்கத்தை ஆரம்பிக்கிறார். உடம்பட பொய்யை மெய்யா உரைத்திடும் சமயம் என்னும் தடங்கயத்திரளை வெல்லும் தனி பெரும் மடங்கள் அண்ணால் நெடுந்தவ பெருமையாலே நினைப்பெரும் சைவ ஞானம் இடம்பட புகழ்வார் பின்னர் எய்திய செய்தி சொல்வான். உடம்பட பொய்யை மெய்யா உரைத்திடும் சமயம் என்னும் அது புத்த சமயத்தை சொல்றார். பொய்யான கருத்துக்களை மெய்யா நம்புற மாதிரி சொல்லக்கூடிய சமயம்ங்கிறார். அது இந்த புறச்சமயங்கள்லாம் அப்படி. ஏன்னா இன்னைக்கு உலகாயுதர் கூட அப்படித்தானே, கடவுள் இல்லை என்று சொல்லி நம்புற மாதிரியும் பேசிட்டு இருக்கிறார். அப்படின்னா இந்த சமயவாதிகள் அந்த பொய்யான கருத்துக்களை ஆனால் உடம்பட மெய்யாய்ங்கிறார். நம்மளாம் ஒத்துக்கிற மாதிரி நம்மள சொல்லல, திருநீர்முடி பூசணவர்களுக்கு இல்லை, பொதுவாக இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த சொல்ற செய்தியெல்லாம் சரியா இருக்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பாங்கு. அதான் உடம்பட, கேட்கிறவர்கள் எல்லாம் உடன்பட, பொய்யை மெய்யா சொல்றது பொய்யான கருத்து, ஆனா அதை உண்மையான கருத்து போல உரைத்திடும் சமயம் என்னும் தடங்கயத்திரளை, தடம் கயம் திரள், கயம்னா யானைன்னு அர்த்தம், தடங்கயம் அப்படின்னா பெரிய யானைன்னு அர்த்தம், அதனுடைய திரள்ங்கிறாரு அப்படின்னா பெரிய யானை கூட்டங்கள்ங்கிறார். அந்த சமயவாதிகளை பொய்யான செய்தியை மெய்யாக நாமெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி சொல்லக்கூடிய பெரிய யானை கூட்டம் அதுங்கிறார். அந்த தடங்கய திரளை அப்படின்னா பெரிய யானை கூட்டத்தை வெல்லும் தனி பெரும் மடங்கள் அண்ணார்னர். தனி பெரும் மடங்கள்னா சிங்கம்னு அர்த்தம்.
யானை அந்த சமயவாதிகளை சொல்லும் பொழுது தடங்கைய திரள்னு பெரிய கூட்டம்னார். மாணிக்க வாசகரை பத்தி சொல்லும் பொழுது அவரோட ஒரு பெரிய கூட்டம்னு சொல்ல தனி பெரும் சிங்கம்னார். ஒத்த சிங்கமா நின்று அதையெல்லாம் வென்ற வருந்தோம். ஆனால் அந்த சமயவாதிகளை சொல்லும் பொழுது பெரிய திரளாக கூட்டமாக சொன்ன கடவுள்மா முனிவர் வென்று சைவத்தை நிலைநிறுத்திய மாணிக்க வாசகரை சொல்லும் பொழுது தனி பெரும் ஒத்த ஆளா நின்று அடிச்சார் அப்படிங்கிறார். தனி பெரும் மடங்கள் அண்ணால், மடங்கள்ல சிங்கம். இந்த சமயங்களை வெல்லக்கூடிய நிலையிலே இருப்பவர்களை எல்லாம் சிங்கம்னு சொல்றதுதான் சிறப்பு போல. காஞ்சி புராணத்துல சுவாமி திருஞான சம்பந்தரை சொல்லும் பொழுதே அவருக்கு துதி ஆரம்பிப்பார். ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்வார்னா பரசமய கோளறியும்பர். அரினா சிங்கம். ஏனென்று சொன்னால் மதுரையில சமணத்தை வென்று சைவத்தை நிலைநிறுத்திய பெருமை ஞான சம்பந்தர். ஆனால் அவருக்கு துதி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது எதுல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா 3 வயசுல சுவாமி பால் கொடுத்தவர், அது செஞ்சாரு இது செஞ்சாரு, பொத்தாளை வாங்கினாரு, அதெல்லாம் சொல்ல எடுத்த உடனே என்ன ஆரம்பிச்சாருன்னா பரசமய கோளரியை பாலரா வாயனை பூம்பலனம் சூழ்ந்த திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்து அருளும் கவுனியர்தம் குல தீபத்தை விரவி எமை ஆளுடைய வென்றி மலவிளங்களிற்றை விரும்பி வாழ்வான். அதான் துதி சொல்ற. 4 துதி சொல்வார். இந்த காஞ்சி புராண நூல் படிக்கிறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு. 4 துதி சொல்வார். அதுக்கப்புறம் தன்னுடைய ஆசிரியராகிய பேரூர் வேலப்பந்தேசியருக்கு துதி சொல்வார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமிஷேமுக்திகளுக்கு துதி சொல்வார். அடியார் திருக்கூட்டத்துக்கு துதி சொல்வார். நாயன்மார்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்வார். பேயன்ன புறச்சமய பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே அன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழிதேறி அதீத வாழ்வில் போயன்மை அஞ்செழுத்தும் திருநீரும் பண்டிகையும் பொருளார் கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் இறைஞ்சும் பெரும் பேரு நான் பெற்றேன் ஆளுங்கிறார். நாயன்மார்களை வழிபாடு செய்யக்கூடிய பெரிய பேரு எனக்கு கிடைச்சதுங்கிறார். அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னாரு, பேயன்ன புறச்சமய பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே அன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழிதேறி அதீத வாழ்வில் போயன்மை அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளால் கொண்ட நாயன்மார்னார். அவர்களை வணங்குகிறேன்னு சொல்றார். இப்படி ஒருத்தருக்கா உனக்கா அதுல முதல்ல ஞானசம்பந்தர் சொல்லும் பொழுது ஆரம்பமே எப்படி ஆரம்பம்னா பரசமய கோளரி. பரசமயம் அப்படின்னு சொன்னா இந்த புறச்சமயவாதிகள் எல்லாம் குளத்தூர் 18 பரமானுடர் அப்படின்பர். அப்படின்னா பரசமயத்தை சார்ந்த மானுடர்கள் அர்த்தம். அதனால அந்த பரசமய அவர்களை எல்லாம் வென்ற சிங்கம் அது ஞானசம்பந்தர் பரசமய கோளர். அதே மாதிரி இங்க இவரை சொல்லும் பொழுது யானை கூட்டத்தை வென்ற தனி ஒரு சிங்கமாய் நின்று வென்ற தனி பெரும் மடங்கள் என்று இவரை மாணிக்கவாசகர் சொல்றார். தனி பெரும் மடங்கள் அன்னார் நெடுந்தவ பெருமையாலே. நெடுந்தவ பெருமையினர். நெடும் தவம் அப்படின்னு சொன்னா பல பல பிறவிகள்ல முன்னர் செய்த தவம். ஏதோ இந்த ஒரு பிறவில செய்தது மட்டும் இல்லையா. மாணிக்கவாசகராக இங்கு எழுந்தருளி வந்த அந்த பெருமான் பல்வேறு பிறவிகளிலே செய்த புண்ணியத்தின் விளைவு இது. அதனால நெடுந்தவ பெருமையாலே நினைப்பரும் சைவ ஞானம். நினைப்பரும் சைவ ஞானம். நினைத்தற்கரிய சிவஞானத்தை. சைவ ஞானம் என்று சொன்னால் சிவஞானம். நினைத்தற்கரிய அந்த நினைத்தற்கே அரிதுன்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியெல்லாம் உணர்வதற்கு இன்னும் மேல. அதனால நினைத்தற்கரிய அந்த சைவ ஞானம் இடம்பட புகழ்வார். பின்னர் அந்த இடம்பட புகழ்வார்னா அந்த சைவ ஞானத்தை விரித்து சொன்ன பெருமான் எங்க? திருவாசகத்திலும் திருக்கோவையாறு. நாமெல்லாம் புரியும் வண்ணம் நினைத்தற்கரிய அந்த சிவஞானத்தை நாம் புரியும் வண்ணம் நமக்கு தந்த கருணை வள்ளலவர். ஆனால் அதை இடம்பட புகழ்வார், நமக்கு விரித்து தந்தவர் திருவாசகத்திலும் திருக்கோவையாறுலையும். அப்படிப்பட்ட இடம்பட புகழ்வார். பின்னர் எய்திய செய்தி சொல்வான். அவருக்கு இனிமேல் அடுத்தால் நடந்த செய்திகளை எல்லாம் சொல்ல இருக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் புத்தரை வாதில் வென்றதுல போனதுல சொல்லி முடிச்சார். இனிமேல் அவருக்கு தில்லையில நடக்க போற செய்திகள் எல்லாம் சொல்ல போறேன்னு புராணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த சார் கூட வேர்பிள்ளை ரொம்ப விரிவா எழுதுறாரு அந்த இடத்துல. சைவ ஞானம் அப்படின்னு சொன்னா அது சிவஞானம் அப்படின்னா அவருக்கு அந்த இடத்துல இருந்த சிவஞானத்தை அவர் சொல்றார். திருவாசகத்துல சிவஞானத்தை சொல்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன பாட்டு அப்படிதான் வருது. நெடுந்தவ பெருமையாலே நினைப்பரும் சைவ ஞானம் இடம்பட புகழ்வார். அதனால சிவஞானத்தை திருவாசகத்திலே அவர் தந்தருளுகின்றார். அதான் பொருள்.
அதுக்கு பழைய ஒரு தனி பாடல் ஒன்று உண்டு. அதை மேற்கோள் காட்டி வேற்பிள்ளை உரை எழுகிறார். வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம், நால்வர் ஓதும் தமிழ் அதனின் உள்ளூரும் நெய். அந்த காலத்துல எப்படி பேசி வச்சிருக்காங்க. வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம், நால்வர் ஓதும் தமிழ் அதனின் உள்ளூர் நெய். அந்த பால்ல இருந்து வந்த நெய். அப்ப இன்னும் மேல போதமிகு நெய்யின் உரு சுவையாம். அந்த நெய்யில இருக்கிற சுவை எதுன்னாரு, நீள் வெண்ணெய் மெய்கண்டான் செய்த தமிழ் நூலின் திறம்னார். அந்த நால்வர் பெருமக்கள் செஞ்ச அந்த நெய், அந்த நெய்க்கு உள்ள இருக்கிற சுவை எதுன்னாரு, எங்கள் மெய்கண்டார் செய்த தமிழ் நூலின் திறம் உள்ள உட்கார்ந்து இருக்குன்னார். அப்படின்னா சிவஞான போதம் உள்ள இருக்குன்னார். அப்ப நால்வர் தமிழுக்கு உள்ள இருக்கிறது என்னன்னா சிவஞான போதம். அந்த காலத்தை பாடி வச்சிருக்காங்க. வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம், நால்வர் ஓதும் தமிழ் அதனின் உள்ளூர் நெய், போதமிகு நெய்யின் உருசுவையாம், நீள் வெண்ணெய் மெய்கண்டான் செய்த தமிழ் நூலின் திறம். இந்த பாட்டை நம்ம வேற்பிள்ளை எடுத்துக்கொண்டு வந்து, அதனால இவர் சொன்ன நினைப்பெரும் சைவ ஞானம் இடம்பட புகழ்வார்னா நால்வர் தமிழ்ல தான் சிவஞான போதம் உள்ள இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இங்கேயும் கடவுள் மாமுனிவர் சொல்றாருன்னு எழுதுறாரு. அதனால இந்த மாணிக்க வாசகர் ஆகிய இவர் இந்த சைவ ஞானத்தை, சைவ ஞானம்னா சிவஞானத்தை இடம்பட புகழ்வார், திருவாசகத்திலையும் திருக்கோவையாரிலையும் தருகிறார் என்று சொல்லி, அப்பேற்பட்ட பெருமைக்குரிய அந்த மாணிக்க வாசகருக்கு அடுத்தால் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன் என்று கடவுள் மாமுனிவர் முதல்ல அடுத்த பாட்டில் அந்த செய்தியை சொல்றாரு. நெடுந்தவ பெருமையாலேன்னு. ஏன்னா இது ஒரு பிறவி ரெண்டு பிறவியில வந்த தவம் இல்லை. ஞானம் என்பதே எப்படி வரும்னா முற்றை தவத்தால் ஞானம் நிகழும் தான் மெய்கண்டார் சொல்றார். ஞான சம்பந்தருக்கு மட்டும் நேர குளத்தங்கரையில பால் கிடைச்சதுன்னா காரணம் என்னன்னாரு, முன்னே பிறவியில செய்த தவம். இன்னைக்கு என்ன சீராளி குளத்துல போய் அழுகிற பிள்ளைக்கெல்லாம் பால் கிடைக்க நம்மளாம் கிடையாது. அப்படின்னா சுவாமி பாரபட்சம் உடையவன் சார், அவருக்கு வேண்டிய குழந்தைக்கு மட்டும் கொடுத்தான், நம்ம பிள்ளைக்கெல்லாம் கொடுக்கல அப்படியும் கிடையாது. அவன் பாரபட்சம் இல்லாதவனும் இல்லை. அதே நேரத்தில் அப்ப நம்ம பிள்ளைக்கெல்லாம் கொடுக்கலையே, அவருக்கு மட்டும் கொடுத்தாருன்னா என்ன? இல்ல 3 வயசுக்குள்ள அந்த பிள்ளை மட்டும் என்ன பெரிய சாதனையை செஞ்சிருக்க முடியும்? அது அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்த மாதிரி தெரியுது வரலாறுல. அதுக்குள்ள என்ன பெரிய சாதனை செஞ்சிருக்கும்? ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அப்படின்னா அவரே ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த. ஏடுடைய மலரான்னு பாடம், ஏடுடைய மலரால் என்பதும் பாடம். ஏடுடைய மலரான் அப்படின்னு சொன்னா அது பிரம்மனை குறிக்கும். ஏடுடைய மலரால் அப்படின்னு சொன்னா தான் செய்த பூசையை குறிக்கும். ஏன்னா பின்னாடி அடுத்த வரியில பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான்னு வந்துட்டதுனால மீண்டும் 3வது வரியில பிரம்மனை சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு ஒரு சாரார். ஆனா இப்படி இருந்தா கூட தண்டமணி தேசிகர் ஏடுடைய மலரால் அப்படின்னு எழுதல, ஏடுடைய மலரான் அப்படின்னு தான் எழுதுற. தண்டமணி தேசியருடைய உரை குறிப்பு ஏடுடைய மலரான் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா ஏடுடைய மலரால் என்றும் பொருள் கொள்வர் அவரே எழுதிட்டார். என்றும் பொருள் கொள்வர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர்கள் உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். இருக்கட்டும். அதனால ஏடுடைய மலரால் அப்படின்னு சொன்னா இவர் செய்த பூஜை நல்ல ஏடுடைய மலர்னா விரிந்த இதழ்களுடைய மலர்களை கொண்டு முந்தைய பிறவில செய்த பூசைக்கு பலன் இந்த பிறவில இவன் அருள் செய்தாங்க. ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த, அதுதான் முன்னர் பிறவில செய்த தவம். அந்த தவத்துக்கு இன்னைக்கு சுவாமி பால் கொடுக்குறான்னு அவர் பதிலே சொல்லிட்டு போயிட்டார். இல்லைன்னா பின்னாடி அவனா கேள்வி கேட்பான். அதனால ஞான சம்பந்தர் ஞான குழந்தை இல்லை, அப்பவுமே பதிலி சொல்லிடுச்சு. ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த இன்னைக்கு அருள் செய்த. அதுதான் இங்கே நெடுந்தவ பெருமையாலே. அதனால அது முந்தைய அது நெடுந்தவம் அப்படின்னா ஒரு பிறவி 2 பிறவியில் இல்லை, பல்வேறு பிறவிகள்ல செய்ததம். தவம் என்பதற்கு மெய்கண்டார் சரியகிரிய யோகம் எழுதிட்டு போயிட்டார். அப்படின்னா வழிபாடு தான் திரும்ப திரும்ப. மேற்சரியகிரியா யோகம் செய்துள்ளி நன்னதி ஆகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலாம் மெய்கண்டார். அப்ப அங்க தவம்ங்கிறதுக்கு பொருள் என்ன எழுதுறாருன்னா சரியகிரிய யோகம். அப்படின்னா நமக்கு எளிமையா புரிந்து கொண்ட அது வழிபாடு. முன்னர் பிறவிகளில் செய்த சிரத்தையான வழிபாடு, அதுக்கு கிடைச்ச பலன் இதுதான். நெடுந்தவ பெருமையாலே நினைப்பெரும் சைவ ஞானம் இடம்பட புகழ்வார் பின்னர் எய்திய செய்தி எல்லாம் சொல்வாம். அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். இப்ப தில்லையில தான் உட்கார்ந்து இருக்கிறார் மாணிக்கவாசகர். இருந்து அங்க இப்ப சில பதியங்கள்லாம் பாடுறார், அதை சொல்றார்.
ஆடல் வெம்படையின் ஆட்சி எழுச்சியோடு அச்சோ என்னும் பாடலும் தெய்வலோக யாத்திரை பத்தும் ஓதி தேடலும் திகைப்பும் மேல தெளிதலும் சிறுமை கொண்டு நாடலும் களிப்பும் இல்லா நற்பெரு வாழ்விலானார். ஆடல் வெம்படையின் ஆட்சி எழுச்சியோடு ஆடலை உடைய வெம்படையின் ஆட்சின்னா திருப்படையாட்சி. திருப்படையாட்சி பாடுறார். எழுச்சியோடு அப்படின்னா திருப்படை எழுச்சி பாடுறாரு. ரெண்டாவதா அச்சோ என்னும் அச்சோபதியம் அச்சோ என்னும் பாடலும் தெய்வலோக யாத்திரை பத்தும் மோதி யாத்திரை பத்தும். சோ 4 பதியங்கள் கடைசி நேரத்தில் இப்ப பாடுறதாக கடவுள் மாமுனிவர் புரிகிறார். திருப்படையாட்சி திருப்படையாட்சி நமக்கு தெரியும் இல்லைங்களா? திருப்படையாட்சி தான் கண்கள் இரண்டும் அவன்கடல் கண்டு கழிப்பன ஆகாதே. அது ஆடலை உடைய திருப்படையாட்சியினர். ஏன்னா அது பாடுறதே அவ்வளவு ஒரு சிறப்பு. இன்னைக்கும் உதாரணத்தில் அருமையா பாடு. கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாதே, காரிகையார்களிடம் வாழ்வில்லம் வாழ்வு கடைப்படும் ஆகாதே. அருமையா சொல்றார். மண்களில் பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதேனர். மண்களில் பிறந்திடுமாறுன்னா அது சுவாமி தான் கொடுத்தான். விண்ணகத்தே வரும் நன்னமும் மாட்டான் விழுப்பொருளை உனது உழுப்பொடியோங்கள் மன்னகத்தே வாழச் செய்தானே. அவன் தானே கொடுத்தது. இல்ல நம்மளா எங்க மண்ணுக்கு வர முடியும்? அதனால மன்னகத்தே வாழச் செய்தான் யாருன்னா சுவாமி தான். அது திருப்பள்ளியில் சொல்லுவார். அதனால மன்னகத்தே இங்க மண்களில் பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே, மாலரியா மலர் பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே, பண்களி கூர்தரு பாடலோடு ஆடல் பயின்றிடுமாகாதே, பாண்டில் நாடு உடையான் படை ஆட்சிகள் பாடுதுமாகாது. இந்த இடத்துலதான் ஒரு குறிப்பு சொல்றார். அவன் எங்க இருக்கிறான்னா பாண்டி நாடுங்கிறார். ஏன்னா பின்னாடி வருது சுவாமி அவன் வாயினால சொல்றான். எங்க இருந்தனா பாண்டி நாடுங்கிறான். அதனால இவர் பாடும்போது பாண்டில் நாடு உடையான் படை ஆட்சிகள் பயன் ஆகாதே, விண்களி கூறுவதோர் வேதகம் வெளிப்படும் ஆயிடிலே, மீன் வலை வீசிய காணவன் வெளிப்படும் ஆயிடிலேன்னு திருப்படை எழுச்சியில இதெல்லாம் திருப்படையாட்சியில. அப்ப இந்த திருப்படையாட்சின்னு சொன்னதே தலைப்பு என்ன கொடுத்தாங்க பாருங்க. சீவ உபாதி ஒளிதல்னு போட்டாங்க. சீவ உபாதி ஒளிதல் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா திருவருளை விட மேலான பொருள் எதுவும் இல்லை என்று உணர்தல். அதுதான் சீவ உபாதி ஒளிதல். என்ன சீவ உபாதினா இந்த உலகம், இந்த உடம்பு, இந்த உயர், இதுவே ரொம்ப மேன்மை, இதெல்லாம் நம்ம செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம் மாறி இதெல்லாம் செய்யறது திருவருள் சொல்லி திருவருளை விட மேலான பொருள் இல்லை என்று நினைவு. அதுதான் சீவ உபாதி ஒளிதல் உரையினார். அதுங்க பாடினார். அப்புறம் திருப்படை எழுச்சி படுற ஞானவாழ் ஏந்து மையம் எல்லாம் தெரியும். 2 பாட்டு தான் இருக்கு அதுல. ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னார்? பிரபஞ்ச போர்னு போட்டார். பிரபஞ்ச போர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பிரபஞ்சம் வேண்டாம்ட்டு மேல எங்கன்னாரு பேரின்ப உலகை நோக்கி படையெடுத்தல் உரையினாங்க பெரியவங்க. இந்த பிரபஞ்ச போர் அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு பேரின்ப உலகை நோக்கி தனியா போலையும் படையெடுத்தல்ங்கிறார். எல்லாருமே மேல போறது. தொண்டர்கள் தூசி செல்லியர் பக்தர்கள் சூழ போகீர், ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள், திந்திரல் சித்தர்களே கடைக்கூடை செல்மீன்கள், அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே. அண்டர் நாடுன்னா தேவர்லோகம் மேல, அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே. இதெல்லாம் அங்க சொல்றார் திருப்படை எழுச்சியில. அதன் பின்னர் அவர் சொல்றது யாத்திரை பத்து சொல்றார். யாத்திரை பத்து என்பதும் அனுபவதீதம் உரைத்தல்னு போட்டாங்க. பெரியவங்க 51 தலைப்புக்கும் காரணம் போட்டாங்க, தலைப்பு போட்டாங்க. பின்னாடி ஆசிரியர்கள் யாரோ பண்ணியிருக்காங்க. அனுபவ அதீதம் அப்படின்னார். முன்னாடி திருச்சதகத்துல ஆனந்த அதீதம்னு சொல்லுவார். பக்தி வைராக்கிய விசித்திரம்னு தலைப்பு கொடுத்துட்டு 10 தலைப்பு கொண்டனா வரும்பொழுது கடைசி தலைப்பு என்ன போட்டார் பாருங்க, ஆனந்த அதீதம்னு போட்டார். அங்க ஆனந்தா அதீதம் அப்படி ஒரு அமைப்புல போட்டார். மாறிலாத மா கருணை வெள்ளமே முந்தினின் மலர்கள் தாளினை வேறிலா பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார்.
ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசைமானுடன் ஆக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மை. இதெல்லாம் அதுல இங்க சொல்லும் பொழுது எப்படி பண்ணா அனுபவ அதீதம் அப்படின்னு. சிவ அனுபவம்னாலே சிவானுபவம் தான். அதனுடைய அதீதம் திருவருள் இன்பத்தில் திளைக்க அழைப்பதுன்னு பின்னாடி வந்து அவங்க எழுதினாங்க. அந்த சிவா அந்த அனுபவ அதீதம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு உரை எழுதுறாங்க. ஏன்னா காலத்துக்கு காலம் உரை தேவைப்படுது. அதனால அதுக்கு யாத்திரை பத்துன்னு மட்டும் இருந்தது. அந்த யாத்திரை பத்துன்னு என்னன்னு புரியல. அனுபவ அதீதம் உரைத்தல்னு ஒருத்தர் எழுதினாரு. அனுபவ அதீதம் உரைத்தல் என்னன்னு புரிய மாட்டாங்க. அதனால பின்னாடி வந்து எழுதினாரு திருவருள் இன்பத்தில் திளைக்க உதவுதல் அப்படின்னு எழுதினாரு. அது நமக்கு தெரியும். பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் இருக்கும் வெள்ள கருணையினால் எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருப்படுமேன் போவோம் காலம் வந்ததுகான் பொய் விட்டு உடையான் கடல். பொய் விட்டு அந்நியம் இன்மையன் அரண்கடல். இதை விட்டு அதுதான் எட்டாம் சூத்திரம், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாம் சாத்திரம் இங்கே அங்கேயும் தான் ரெண்டும். அப்ப திருவாசகத்துக்குள் சிவஞான போதம் இருக்கு சொன்னோம்ல. இந்த பார்த்துட்டோம்ல. 5 பேர் அறிவும் கண்களே சரி ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவமாய் தவத்தில் உணர்த்த விட்டு. எதை விட்டு? பொய் விட்டு. எங்க போறோம்னாரு உடையான் கடல் போகுது. நம்ம எல்லாம் உடையான் அவன் கடல் போகுது. அதான் அங்க அந்நியம் இன்மையன் அரண்கடல் செல்லுமே. அப்படியே 8ஆம் சூத்திரம் சென்னிப்பத்துல. அப்புறம் அச்சோப்பத்து சொன்னார். அச்சோப்பத்தை எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அனுபவ வழி அறியாமை அப்படின்னு அந்த பாதை. அதனால திருவருளின் சிறப்பை போற்றி வியப்பதுன்னு எழுதினார். ஏன்னா அது போற்றி ஒவ்வொன்றும் வியந்து தானே சொல்றார். ஆர்வருவார் அச்சோவேன அது பெரிய வியப்பு தானே. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவை. அப்ப அந்த திருவருள் யாரால உணர்ந்து கொள்ள முடியும்? வியப்பு. ஆர்வருவார் அச்சோவைங்கிறது வியப்பு. ஒவ்வொரு பண்ணல நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்வருவார். அதேதான் சொல்லி கடைசியா செம்மை நலம் அறியாத சிதடருடும் திருவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவார் ஆர்வருவார். நான் உருக்கம் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. அப்படின்னா இதெல்லாம் பாடினது எங்க என்ன தில்லையில. இப்ப இருக்கிற காலத்துல புத்தரை எல்லாம் வாதில் வென்ற பின்னர் இதெல்லாம் பாடிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்ப ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துருக்காரு. வந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. ஒரே ஒரு வேலை தான் பாக்கிருக்கு. என்னன்னாரு சாமி வந்து கூப்பிட்டோடனே போயிடணும் முக்தின்னு. ஏன்னா அப்ப இந்த திருவாசகம் எழுத போறது அவருக்கு தெரியாது. அவரை பொறுத்தவரை சாமி அதை சொல்லல. இந்த கோயில்கள் எல்லாம் நீ பாரு, எல்லாம் முடிச்சு இந்த வரிசையில தில்லைக்கு வா, புத்தரை வாதில் வெல்லு, அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு முக்தி அப்படிதான் சொன்ன வழியே. அப்போ வந்து நான் ஒரு ஆளா வந்து உன்ட திருவாசகம் எழுதிக்கிடுவேன்னு சொல்லி இருந்தா இங்க வரும்பொழுதே யாருன்னு ஓ சாமின்னு எந்திரிச்சு நின்றுருப்பாரு. இப்ப இவர் உட்கார்ந்துக்கிட்டு அவரை உட்காருங்கிறது யாருன்னு தெரியாம அதெல்லாம் வருது பின்னாடி. அதனால அது தெரியல. அப்ப இன்னும் ஒன்னே ஒன்று தான் இவரை பொறுத்தவரை பாக்கி இருக்கு. என்னன்னாரு எப்ப கூப்பிட்டானோ பெற வேண்டியதான் கூட வேலையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது. ஆனாலும் என்ன பண்ணிட்டு பாருங்க பாடிட்டே இருக்குது. கூட கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு பாட்டு கிடைச்சிடும். அதனால இப்ப அங்க உட்கார்ந்து திருப்படை ஆட்சி திருப்படை எழுச்சி அச்சோப்பதிகம் யாத்திரை பத்து அதெல்லாம் பாடாரு. ஆடல் வெம்படையின் ஆட்சி எழுச்சியோடு அச்சோ என்னும் பாடலும் தெய்வலோக யாத்திரை பத்தும் ஓதி தேடலும் திகைப்பும் ஈழ தெளிதலும் சிறுமை கொண்டு நாடலும் களிப்பும் இல்லா. அருமையா சொல்ல தேடலும் திகைப்பும் மீளத் தெளிதலும் ஒன்றை தேடுதலும் அந்த தேடுதலினால் ஏற்படக்கூடிய ஒரு திகைப்பு. திகைத்தால் தேற்ற வேண்டாவோம்பர் ஆனந்தமலை. அதனால வந்து அந்த தேடலும் கிடைக்கும் திகைப்பும் மீளத் தெளிதலும் திரும்ப ஒரு தெளிதலும் இது வந்து இந்த சிறுமையெல்லாம் கொண்டு 2 வார்த்தை போட்டார் பாருங்க. நாடலும் களிப்பும் இல்லா அப்படின்னாரு. நாடலும் களிப்பும் இல்லா. நாடுதல்னா சிறுமை கொண்டு வாடுதல். வாட்டமும் இல்லை களிப்பும் இல்லை அப்படியான ஒரு வாழ்க்கை. அதுதான் முழுக்க முழுக்க இருவினை ஒப்பினுடைய வெளிப்பாடு. அங்க இருக்கும் பொழுது அவர் வந்து எதை கண்டு ஒன்றும் வருத்தப்படவும் இல்லை,
ரொம்ப பெரிய மகிழ்ச்சியில துள்ளி கூச்சிட்டு இருந்தார், அப்படியும் இல்லை. அதனால ரெண்டும் இல்லாம இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, அப்படியே இருவனைப்புல இருக்கிறார். நமக்கெல்லாம் பெரிய செய்தி. வாத ஊரரை காட்டி வாதவர்கள் புராணத்துல கடவுள் மாமனியார் நமக்கு சொல்றார் எப்படி இருக்கணுங்கிறது. என்ன சொன்னார் பாருங்க, நாடலும் களிப்பும் இல்லா. அப்பேற்பட்ட வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு, நற்பெரு வாழ்வு அது. ஏன்னா இந்த வாழ்வு பெரிய வாழ்வு இல்லை. ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவலையில ஓடுது. ஒரு நாள் மகிழ்ச்சியா இருக்கு, மறுநாள் 1000 பிரச்சனையா இருக்கு. அங்க ரெண்டும் இல்லையா அவருக்கு. நாடலும் களிப்பும் இல்லா நற்பெரு வாழ்வில் ஆனார். வாழ்வில் ஆனார் அப்படின்னா ஒரு நாள் இருந்தாரு சார், நேற்று கூட நல்லா தான் இருந்தது, இன்னைக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படிலாம் இல்ல, அதுதான் வாழ்க்கைன்னு ஆயிட்டாரு. அதனால இந்த 4 பதியங்களை பாடி தேடலும் திகைப்பும் மேல தெளிதலும் சிறுமை கொண்டு நாடலும் களிப்பும் இல்லா நற்பெரு வாழ்விலானான். அப்படியே வாழ்க்கை அமைப்புன்னு உட்காந்துட்டேன். சொல்லிட்டு போற்றும் மஞ்செழுத்தும் நீரும் புவிமிசை விளங்க துன்பம் மாற்றிடும் சைவ ஞான வாசகம் புகழ வந்தார். சீற்றமில் புலியும் பாம்பும் சீர்வர வணங்கும் மன்றில் ஏற்றினன் புலியூர் மேலை சிவபதம் என்று கண்டார். போற்றும் அஞ்செழுத்தும் நீரும், போற்றுவதற்குரிய அஞ்செழுத்து நம்ம சிவாயம், திருநீரு, அதான் நம்முடைய சாதனங்கள். அதனால வேற்பிள்ளை என்ன எழுதினார், உபலக்கணமாக கண்டிகையும் கொள்கைன்னு எழுதிட்டார். இந்த இடத்துல உத்தராகத்தில் சொல்லல, ஆனா நம்ம எடுத்துக்கணும்ங்கிறார். இங்க திருநீரும் அஞ்செழுத்தும் மட்டும் சொல்லியிருக்கு, ஆனா நம்முடைய சாதனத்துல உத்ராட்சமும் உண்டு. அதனால அவர் என்ன பண்ணார், 2 சொல்லியிருக்காங்க உபலக்கணமாக. அப்படின்னா 2 சொன்னா அது போல் என்று அடுத்தது எடுத்துக்கணும் உபலக்கணம். அதனால உபலக்கணமாக கண்டிகையும் கொள்கைன்னு உரை எழுதினார். அதனால போற்றும் அஞ்செழுத்தும் நீரும் புவிமிசை விளங்க, இந்த உலகத்துல நிலைத்திருக்கும்படி துன்பம் மாற்றிடும் சைவ ஞான வாசகம். துன்பம் மாற்றிடும் சைவ ஞான வாசகம். இதை நம்ம கோடிட்டு வைத்துக் கொள்ளணும். இது வீட்டுல முடிஞ்சா ஒரு பேனர் மாதிரி போடணும். என்ன போடணும் பாருங்க, திருவாசகத்துக்கு என்ன வார்த்தை சொல்றாரு, துன்பம் மாற்றிடும் சைவ ஞான வாசகம். நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்கும் வாசகம் திருவாசகம். கடவுள் மாமனியார் சொல்லிட்டார். அதனால ஏதேனும் ஒரு துன்பம் இருந்ததுன்னா திருவாசகம் எடுத்து தொட்டு கும்பிட்டு திருநீர் பூசிட்டு ஒரு பாட்டை படிச்சா போறோம், துன்பம் நீங்க இருக்கும். அதனால அது துன்பம் நீக்கும் மருந்து போல சொல்றாரு. அதுக்கு என்ன வார்த்தை போட்டார், துன்பம் மாற்றிடும் சைவ ஞான வாசகம். நம்மளாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், நம்ம எல்லார் வீட்லயும் துன்பம் மாற்றிடும் வாசகம் இருக்கு பாருங்க. ஏன்னா எல்லார் வீட்லயும் இருக்குமா, உலகத்துல அவ்வளவு பேர் வீட்லயுமா திருவாசகம் இருக்கு இல்ல. அப்ப நம்ம வீட்டுல எல்லாம் திருவாசகம் இருக்குன்னா என்ன அர்த்தம் பாருங்க, இந்த உலகில் வினை காரணமா சில துன்பம் வரும். அப்ப துன்ப நீக்கத்துக்கான மருந்தும் நம்ம பரம்பரையா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நம்ம வீட்டுல இருக்கு. அந்த மருந்து அவை மந்திரம் அருமை நன்னெறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. பொருந்துதன் புறவினில் கொன்றை கொண்டு சொரிதர துண்டு பைம்பூம் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே ஞானசி. அருந்துயர் கெடும், அதற்கு மருந்து யாருன்னாரு, பெருமான் தான். தீரானவை தீர்த்து அருள வல்லான் தன்னை, அவர் தான் அவரு. அதனால அந்த மருந்து எதுன்னாரு, நமக்கு இங்க துன்பம் மாற்றிடும் மருந்து எதுன்னா திருவாசகம். அது சொல்ற, துன்பம் மாற்றிடும் சைவ ஞான வாசகம் புகழ வந்தார். அதை சொல்ல வந்தவர் மாணிக்கவாசகர். நமக்கெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள ஆன்மாக்களுக்கெல்லாம் துன்பம் நீக்கிறதுக்காக ஞான வாசகத்தை தந்த பெருமான் மாணிக்கவாசகர். எவ்வளவு பெரிய கருணையாளனா இருக்கணும். ஒட்டுமொத்த ஆன்மாக்களுடைய துன்பம் நீங்கிறதுக்கு உதவி பண்றாருன்னா அப்ப அவர் யாரு, சிவபெருமான் தான். அவரு வேற யார், அப்படிதான் சொல்லுவோம். அதனால மாற்றிடும் சைவ ஞான வாசகம் புகழ வந்தார். அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை போட்டார் ஐயா, நன்றியா இருக்கடியா. அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை போட்டார் பாருங்க, போற்றும் அஞ்செழுத்தும் நீரும் புவிமிசை விளங்க. இந்த நாட்டுல இந்த உலகத்துல திருநீரும் அஞ்செழுத்தும் என்றைக்கும் விளங்குவதற்காக அவர் திருவாசகம் தந்தாருங்க. அப்ப திருவாசகம் படிக்கிற இடத்துல திருநீரும் உத்ராட்சமும் 5 எழுத்தும் நிற்கும். ஏன்னா இவரே 5 எழுத்து அங்கங்க சொல்றார். 5 எழுத்து சொல்லலைன்னா தப்புங்கிறார். மாயனே மரிகடல் விடமுண்ட வானவா மணிகண்டத்தியம் அமுதே நாயனேன் உன்னை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்று உன் அடிபணியா பேயனாயிலும் பெருநெறி காட்டாயிங்க. நமச்சிவாய சொல்லலைன்னா நம்ம யாருங்கிறாரு, பேயன்கிறது.
அப்போ மானுடனா இருக்கணும்னா நமச்சிவாயம் சொல்லணும். நமச்சிவாயம் சொல்லன்னா பேயன்னு மிஸ்டர் பேயன் அப்படின்னு போட்டுருவாங்க ஒரு அட்ரஸை. அதனால நமச்சிவாயம் சொல்றாரு. பேயனாயிலும் பெருநெறி காட்டாய் விரைகுலாம் சடை விஞ்ஞகனேயோ சேயனாயும் என்று அலறுவது அழகோ திருப்பெருந்துரை மேவிய சிவனை. சென்னிப்பத்தில் அப்படி பாடுறார். ஏன்னா 5 எழுத்து அங்கங்க அப்படியே வந்து சொல்லிட்டே போறார். அதனால அந்த 5 எழுத்தும் திருநீரும் உத்ராட்சமும் இந்த உலகத்துல நிலைத்து நிற்பதற்காகவே திருவாசகத்தை பாடினாருங்கிறது. ஏன்னா திருவாசகம் இருக்கிற இடத்துல எல்லாம் அது இருக்குமா, அதனுடைய சிறப்பெல்லாம் திருவாசகம் சொல்லுது. திருநீற்றினுடைய பெருமை திருவாசகம் சொல்லுது. ஏன்னா இந்த திருநீர் வந்து யார் பூசுறாருன்னா சாமி பூசுறாரு, அதை நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த கண்டி உத்ராட்சம் சுவாமி அணிகிறது அக்க மாலை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமசிவாயம் என்பது அவனுடைய நாமம், அதை நமக்கு கொடுத்திருக்கிறான். நீங்க இதுல ஒரு உண்மை என்னன்னா பதிவு பண்றாங்க, பண்ணட்டு தப்பில்ல. உலகம் பூரா ரொம்ப பரவி இருக்கிற கிறிஸ்தவ சமயத்துல எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு. என்ன அப்படின்னா, யாருக்குமே என்ன வேணாலும் பேர் வைக்கலாம், ஆனா கிறிஸ்தவர்கள்ல ஜீசஸ் கிரைஸ்ட்னு பேர் வைக்கக்கூடாது. நீங்க எல்லாம் பாருங்க, அவருடைய மாணவர்களா வந்தவர்கள் பேர்லாம் இருக்கும். லூயி இருக்கும், ஜோசப் இருக்கும், டேவிட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். எல்லாம் அந்த பேர்கள்லாம் இருக்கும். எவ்வளவோ பேர்கள் இருக்கு. நீங்க யாருக்கையாவது நீங்க ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். மிஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரா பாருங்க. கிடையாது, வைக்கக்கூடாது. கிறிஸ்தவருடைய சட்டம்னா அவங்க சமயம். தேவகுமாரனுடைய பேர் வேற யாருக்கும் கிடையாது, தேவகுமாரனுக்கு மட்டும்தான். நம்ம பெருமானுடைய நமச்சிவாயம் ஊருக்கு 500 இருக்கு. எங்க பார்த்தாலும் ஏய் நமச்சிவாயம், எங்க திருநாள் ஏழு நமச்சிவாயம் அப்படின்னு கூப்பிடுறோம். நமச்சிவாயம் அப்படின்னா போறோம். தெருவில் ஒரு 7 பேர் வருவோம், என்ன கூப்பிட்டீங்களான்னு இல்லைங்களா. நம்ம வந்து அப்ப சுவாமி எவ்வளவு கருணை பாருங்க, அவன் பேரையே கொடுத்துட்டான். நான் பூசுற திருநீர் பூசிக்கங்கடா, நான் போட்டிருக்க உத்திராட்சம் நீ போட்டுது. அவனுக்குன்னு எதையாவது வச்சிருக்கானா பாருங்க. சரி, இதெல்லாம் எனக்கு உள்ளது, இதெல்லாம் நீங்க தொடப்படாது சொல்றானா பாருங்க. இல்ல இல்ல, திருநீர் அவன் பூசினது தானே சார். காடுடைய சுடலை பொடி பூசி அவன் தானே பூசி இருக்கிறான். அவன் பூசி இருக்கிறான், அவன் புள்ள பூசி இருக்கு, அது ரைட்டு. அப்பா உள்ளது புள்ள பூசலாம். போற்று விண்ணவர் கோன் போற்றி புரிதவத் தொண்டர்கின்பம் ஆற்று நல் அழகன் போற்றி ஆடுமம் பரியோன் போற்றி நீற்றினை புனைந்தமே நீ நிலவரு குன்றம் போற்றி சீற்றம் எம் மேற்கொளாவோர் சிவசுப்பிரமணியம் போற்றி. பாமன் சொல்ற முருகப்பெருமான் திருநீர் பிடிச்சிருக்கான். நீற்றினை புனைந்தமேனிங்கிறார் போற்றி விண்ணப்பத்துல. ஆனால் அது அப்பாக்குள்ள சொத்து, பிள்ளை யூஸ் பண்ணலாம் சார், நம்ம யூஸ் பண்ணலாமா சார்? பண்ணலாம்ங்கிறான், கொடுக்குறான். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாயிலர். கங்காளன் பூசும் திருநீர் அவனுக்குள்ளதானே அது, அதை நாமெல்லாம் பூசலாங்கிறார். அவனும் மங்காமல் பூசி இருக்கிறான். மழுங்கலா நீராடும் மார்வர் ஒரு மாமாத்தூர் தேவார். மழுங்கலா நீராடும் மார்வர் போலும் மணிமிழலை மேய மணாளர் போலும் கொடுகொட்டி தாளம் உடையார் போலும். அருமையா சொல்லு. எந்த ஊர் சார் அவர்னாரு? செழுங்கைலாயத்தியம் செல்வர் போல். இங்க எங்கன்னாரு? வீரட்டானம் சேர்வார். அருமையான படம். ஆமாத்தூர் ஐயனார் அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமியுடைய திருத்தாண்டம். என்னங்க, அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே அலங்குறவு தீர்ப்பார் போலும் அழகியரே ஆமாத்துறை. அங்க ஒரு குறிப்பு சொல்வார், மழுங்கலா நீராடும் மார்பர். சுவாமி திருநீர் அப்படியே ஒளி வீசும் திருநீர் உடம்புல எப்பவுமே இருக்குமா, அதைத்தான் திருமூலர் எடுத்து நம்மளும் அதை மாதிரி பூசணும்ட்டு மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாகிங்கிறார். அப்ப அவனுக்குள்ள சொத்தை நம்மளும் முழுமையா யூஸ் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் உண்டு. சுவாமி கொடுத்து வச்சிருக்கான். ருத்ராட்சம் அவன் போடுறது அக்கமாலை, நம்ம போடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். அவன் பேரு சார் நமசிவாயம். எந்த யார் திருநாமம் நமசிவாயம் என்று எழுவார்க்கு இருவிசிம்பில் இருக்கலாமே. அப்புறம் சுவாமிகள் எந்த யார் திருநாமம் நமசிவாயம் அது சொல், அதை போல் வைக்கலாமா சார்? அந்த காலத்துல ஒரு முறை உண்டு, இங்கேயும் இருந்திருக்கும், எங்க ஊர்ல உண்டு. கணவனார் பேரை சொல்ல மாட்டாங்க, ஒரு ஒரு மரியாதை. குருநாதருடைய பேரை சொல்ல மாட்டாங்க, குருநாதர்கள் பேரை சொல்றதில்லை. இதெல்லாம் ஒரு மரபுல இருக்கு. ஏன் அப்படின்னா நம்முடைய பெரியவர்கள், அதனால அவங்க பேரை சொல்றது ஒரு முறை இல்லை அப்படின்னு ஒரு மாண்பு.
அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளு. அவன் பாருங்க, என் பேரை எல்லாருக்கும் வச்சுக்கங்கிறான். அவன் பேரை வச்ச பிறகு கூப்பிடுவோம்ல, வச்சுக்கங்கிறான். அப்படி கொடுத்துருக்கிறான் சார். அவ்வளவு கருணை. அதுதான் இந்த சமயத்தினுடைய ஒரு பெரிய பெருமை. அதை சொல்றார், போற்றும் மஞ்சளுத்தும் நீரும் புவிமிசை விளங்க துன்பமாற்றிடும் சைவ ஞான வாசகம். துன்பமாற்றிடும் சைவ ஞான வாசகம்னார். துன்பம்னா இப்ப இந்த உலகையில இருக்கிற துன்பங்கள் ஒரு பக்கம் விடுங்க, ஏதோ ஒண்ணு கை வலிக்கு கால் வலிக்கு எல்லாம் துன்பம். அதுக்கும் திரும்ப திருவாசகம். எல்லாத்துக்கும் மேல பெரிய துன்பம் எதுன்னாரு? பிறவி துன்பம். இந்த பிறவி துன்பத்தை மாற்ற வல்லது எதுன்னாரு? திருவாசகம். யாரு சொல்றாருன்னா, திருக்களிட்டுப்படியார் சாத்திரத்துல சொல்லி வச்சார். பாய்வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை தூய திருவாய் மலரால் சொற்செய்து மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாவூர் ஆளும் தேங்கிறார். திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் திருக்களிட்டுப்படியாருடைய ஆசிரியர். சாத்திர நூல்ல நம்முடைய பிரமாண நூல். அதுல சொல்றாரு, திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் படிச்சே நான் இந்த பிறவியில இருந்து வெளியே வந்துட்டேன். வருவேன்னு சொல்லல, வந்துடலாம்னு சொல்லல, வந்துட்டேன். நீங்க பாட்ட நல்லா பாருங்க. பாய் வரியோன், பரினா குதிரை, குதிரை மேல வந்த பெருமான். பாய் வரியோன் தந்த பரமானந்த பயனை, அவன் குதிரை மேல அந்த பெருமான் தந்த முக்கியமான செய்திகளை எல்லாம் பரமானந்த பயனை தூய திருவாய் மலரால் சொற்செய்து, அது நல்ல அருமையான வார்த்தைகளால நூலா தந்த மாணிக்கவாசகர். தூய திருவாய் மலரால் சொற்செய்து, அதை படிச்சதுனால எனக்கு என்ன கிடைச்சது? மாய கருவாதை, வாதன துன்பம், கருவாதைன்னு ஒவ்வொரு கருவிலே வரக்கூடிய மாயம், மாயையிலிருந்து வருகின்ற மாய கருவாதை யாம் அறியாதவாறு, இனிமேல் போகாதவாறு செய்தான் கண்டாய். செய்வான் கண்டாய் இல்ல, செய்தான். பாய்வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை தூய திருவாய் மலரால் சொற்செய்து மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாதூர் வாழும். மாணிக்க வாசகருடைய திருவாசகம் ஒண்ணு போறோம், முக்தி இன்பத்திற்கு வழியிட்டு போயிட்டார். இதை விட ஒரு பெரிய சிறப்பு என்ன சார்? வேற எந்த நூலும் சார் அப்படிலாம் பேச முடியும்? உலகத்தை எவ்வளவு நூல் நம்ம படிக்கிறோம், இந்த நூலையா நம்ம அப்படி படிக்க சொல்ல முடியுமா? திருவாசகத்துக்கு ஒரு மதிப்பு எப்படி கொண்டு கொடுத்தாரா? அதனாலதான் மாதவர் பிராணத்தை நம்ம சிந்திக்கிறோம். வேற என்ன? அதெல்லாம் தந்த வள்ளல் அல்லவா? அதனால திருவாசகம் படிச்சா என்ன கிடைக்கும்னாரு? முக்தி இன்பம் கிடைக்கும் போயிட்டாரு. கிடைச்சதுன்னே சொல்றாரு. அதுவும் வேற யாரும் சொல்லல, நம்முடைய பிரமாண நூல்களாக இருக்கக்கூடிய சாத்திரம் சொல்லுது. அது மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாதூர் ஆளும் தேன் சொன்னார். அதைத்தான் இங்கேயும் விளங்க துன்ப மாற்றிடும் சைவ ஞான வாசகம். துன்பம் மாற்றிடும்னா பிறவி துன்பத்தை மாற்றுகின்ற சைவ ஞான வாசகம் புகழ வந்தார். அதை சொல்ல வந்தவர் மாணிக்க வாசகர். சொல்ல எங்க அந்த ஊரை சொல்ல, தில்லைக்கு ஒரு அடைமொழி எப்படி போட்டார் பாருங்க. சீற்றம் இல் புலியும் பாம்பும், சீற்றம் இல்லாத புலியும் பாம்பும்னாரு. நீங்க இந்த விலங்குகள்ல ரொம்ப சீற்றம் கொண்டது புலி, ஊர்வனையில ரொம்ப சீற்றம் கொண்டது பாம்பு. நீங்க நல்லா பார்க்கணும். யானை பெருசா சீராது, சீர்றது எதுன்னு பாத்தீங்கன்னா புலி தான் ரொம்ப. அப்போ நடக்கிற விலங்குகள்ல ரொம்ப சீர்றது எதுன்னா அது புலிக்குரிய குணம். அதே மாதிரி ஊர்வனை, அதுல ஒரு பள்ளி என்னைக்காவது சீறிட்டு இருக்குமா? இல்ல. ஊர்வனையில ரொம்ப சீர்றது எதுன்னா மூஸ் மூசுன்னு சீர்றது அதுதான். சிலைத்து நோக்கும் வெள்ளேறு செந்தளல் வாய பாம்பது மூசென பலிக்கு நீர் வரும்போது நம் கையில் பாம்பு வேண்டா பிராணியரே. திருப்பைங்கிலி தேவாரம் சுந்தர் சொல்றாரு. அம்மா அந்த குழந்தை, இந்த இவங்கெல்லாம் பெண்கள் எல்லாம் பிச்சை போட வராங்க சுவாமிகிட்ட. அவங்க சுவாமிகிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்களாம். நாம உங்க பார்த்து பிச்சை போடணும்னு நினைக்கிறோம், ஆனால் இந்த பாம்பு புசு புசுங்க நாளைக்கு இதை வீட்டில் வச்சுட்டு வந்து என்ன? நீங்க அது கூட பெரிய நயம் சார். அப்படி சுவாமிக்கே நீ இந்த மாதிரி செய்யன்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை சைவத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. வேற எங்கேயாவது சொல்ல முடியுமா? கடவுளை பார்த்து நீ இப்படி இருந்துக்கோன்னு சொல்ல முடியுமா எங்கேயாவது? அவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்ங்கிறான். அவன்கிட்ட போய் பேச முடியுமா? நம்ம சமயம் என்ன சொல்லுது? நாங்க உனக்கு பிச்சை போடன்னு நினைக்கிறோம், ஆனா நாங்க போட முன்னாடி அது முசு முசுங்க, அது போற்றப்படாது, பயமா இருக்கு எங்களுக்கு, அதனால இதை நாளைக்கு வீட்டுல வச்சுக்குவா. எப்படி? சிலைத்து நோக்கும் வெள்ளேறு செந்தளல் வாய பாம்பது மூசனம்
பலிக்கு நீர் வரும்போது நம் கையில் பாம்பு வேண்டா பிராணியரே. செந்தமிழ் திறம் வல்லீரோ செங்கன் அரவம் முன்கையில் ஆறவே வந்து நிற்கும் இதும் பலி மாற்றோம் இடைகிறோம்ங்கிறார். அப்படின்னா நம்ம கையில இருக்கிற அந்த பாம்பு விஷ்ணு பயமா இருக்கு எங்களுக்கு, எங்களால பிச்சை போடவும் முடியல, போடாம இருக்கவும் முடியல. அது நிலைமை பாருங்க. போடன்னு விரும்புறோம், பழி மாற்ற மாட்டோம், இடைகிறோம், ஆனா போடவும் முடியல. ஏன்னா இது முன்னாடி வந்து நிக்குது, ஆனாலும் வீட்டுல வச்சுக்குவா. இப்படி எல்லாம் ஒரு உரிமையை வந்து நம்ம சொல்றதுக்கு சைவத்துல தான் இடம் சொல்லாது. அதனால பாம்பு சீரக்கூடியது, புலி சீரக்கூடியது, தில்லையில இது ரெண்டும் சீராம அமைதியா இருக்குன்னு என்னவா? சீற்றம் இல்லாத புலி என்பது புலிக்கால் முனிவர் ஆகிய வியாக்கரபாதரும், பாம்பு என்பது பாம்புக்கால் முனிவர் ஆகிய பதஞ்சலியாரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு அர்த்தம் போட்டாரு? சீற்றம் இல்லாத புலியும் பாம்பும் சீர்வர வணங்கும் அன்றில், அவர்கள் மேன்மை பெறுவதற்காக வந்து வணங்கிய அந்த இடம். என்ன வார்த்தை விதவும்! சீற்றமில் புலியும் பாம்பும் சீர்வர வணங்கும் மன்றில் ஏற்றினன். அங்க வேலை வந்து நிக்கிறார் சுவாமி. ஏற்றினன் புலியூர் மேலை சிவபதம் என்று கண்டார். மேலை சிவபதம் அப்படின்னா ஏனைய உலகங்களிலேயே மேன்மையான உலகம் எதுன்னா இந்த தில்லை மன்றுன்னு பார்த்தாராம். அதுதான் இந்த சிவலோகம் தான் உலகத்திலே பெருசு அப்படின்னு நினைச்சாராம். அதுக்கு வேற்பிள்ளை உரை எழுதுகிறார். இவங்க ரெண்டு பேருக்கும் அருள் செய்வதற்காக அம்மையார் நிர்மாணித்த சுத்தமாயா போனமாம் தில்லை மேலை சிவபதமாம் எழுதுறாரு. தில்லைக்கு வேற்பிள்ளை குறிக்கிற வார்த்தை என்னன்னா, அது இங்க பிரகிருதி மாயா போனத்துல இருக்குன்னு எழுதல, சுத்தமாயா போனம்னு எழுதிட்டார். அது சுவாமி இருக்கிற இடம். அதனால தில்லைக்குள்ள நம்ம போயிட்டு வந்தாலே சுத்தமாயா போனதுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி. அது என்னைக்கு சார் நம்ம பார்க்க? அதனால ஒரு சிரமம் பார்க்காம தில்லைக்குள்ள போயிட்டு வந்தோம். எங்க போயிட்டு வந்தீங்கன்னா இனிமே தில்லைன்னு சொல்லாங்க, சுத்தமாயா போனது சொல்றாரு வேற்பிள்ளை. அம்மையாரால் சிருஷ்டிக்கப்பட்ட சுத்தமாயா போனமாம் தில்லையினை மேலை சிவபதம் என்றார் அப்படிங்கிறார். நான் போன வகுப்புலேயே சொன்னேன், நல்லதில்லைங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா பிறக்க முக்தி தரும் திருவாரூரினும் வதிந்து இறக்க முக்தி தரும் காசியனும் ஒரு கால் தரிசிக்க முக்தி தரும் தில்லை அப்படின்னு அதுக்கு நல்லதில்லை அப்படின்னு ஒரு எழுதினார். அதே மாதிரி இங்க என்ன பண்ணார் பாருங்க. ஏற்றினன் புலியூர் மேலை சிவபதம் என்று, மேலை சிவபதம் என்று கண்டார் என்று இப்ப வந்து மாணிக்கவாசர் அங்க வந்து நிற்கிறார். அங்கதான் இருக்கிறார், தில்லையில தான் இருக்கார். ஐயரங்கு உரையும் நாளில் ஆடக மன்றிலாடும் மெய்யர் தன் கருணையாளோர் வேதியர் வடிவம் கொண்டு துய்ய முப்புரி நோன்மார்வும் துலங்கும் புத்தகமும் தோன்ற செய்யமென் பாதனோவச் சென்று முன்னாக நின்றார். ஐயர் அங்கு உரையும் நாளில் அப்படின்னா மாணிக்கவாசர் அங்க இருக்கின்ற நாட்களில் என்ன நடந்தது? அடுத்த செய்தி அதான் முக்கியமான இடம். இந்த சருக்கத்திலே ரொம்ப முக்கியமான இடம் இதுதான் சொல்றார். ஐயர் அங்கு உரையும் நாளில், தில்லையில் அவர் இருக்கும் பொழுது, ஆடக மன்றில் ஆடும் மெய்யர், ஆடக மன்று நடனமாடுற இதுல இருக்கக்கூடிய யாரு? சுவாமி சபேசர் நடராஜ பெருமான் இல்லைங்களா, சபாபதி அவரு. ஆனால் ஆடக மன்றிலாடும் மெய்யர் ஒரு வார்த்தை போட்டார். ஏன் மெய்யர்னு ஒரு வார்த்தை போட்டார்னா, மெய்யரா இருந்தா என்ன பண்ணி இருக்கணும், வேறு வேஷத்துல வரணுங்கிற அவசியம் கிடையாது. இவர் இங்க எப்படி வராரு? ஒரு அந்தனரா இவர் முன்னாடி தான் சுவாமின்னு காட்டிக்காம வந்தார். இப்ப தான் சுவாமின்னு காட்டிக்காம வந்தா வேறு வேடத்துல வந்து அது பொய்யர்னு அர்த்தம். பொய் சொல்லா ராவணனை மேலோடி ஈடழித்து, புள்ளிருக்கு வேலை தேவாரத்தில் சொல்லுவார். அப்படி சொல்ல, ஏன்னா அங்க ராவணன் வந்து எப்படி சொன்னா வந்தானாரு, பொய் சொல்லா ராவணனாரு. ராவணன் என்ன பொய் சொன்னான்னா, ராவணன் ஒன்றும் பேசவே இல்லை. என்ன பொய் சொன்னான்னாரு, உண்மையான வேடத்தை மறைத்து வேற மேடத்துல வந்து சீதையை கவர்ந்தான்ல இல்லைங்களா. மாரிசனா வந்து வேற வேடத்துல தானே வந்தான். அந்த வேற வேடத்துல வந்ததுனால அது பொய்யாம். ராவணன் ராவணனா வந்திருக்கணும், ஆள் ஒரு மாதிரி வேற மேக்கப்ல வந்தானே ஏமாத்துறதுக்காக வந்தது தானே, அது பொய் தானே. பொய் சொல்லா ராவணனை மேலோடி ஈடழித்து, சம்பாதியும் சடாதி சொல்லுவார். சம்பாதியும் சடாயும் பண்ண அந்த இத போனான் புள்ளிருக்கு வேலூரேன்னு சொல்லி புள்ளிருக்கு வேலூர் தேவாரம். அங்க வந்து அதனால அவன் ராவணன் சொன்ன பொய் ஏன்னா,
ராவணன் ராவணனா வராம வேற ஒரு ராவணனா வந்திருந்தா நம்ம கூட போயிருக்கா இல்ல. அதனால என்ன பண்ணிட்டான், வேற ஒரு உருவத்துல வந்து சொன்னான். அப்ப நீ வேற உருவத்துல வந்தா நீ பொய்யர்னு ஆயிடும். ஆனா நம்மால் என்னைக்கு மெய்யர் தான். அதனால ஆடல் மன்றில இருந்து வாராரு, நடராஜ பெருமான காட்டிக்கிடாத ஆனா மெய்யர்னு ஒரு வார்த்தை போட்டார். என்ன நுட்பமும் வார்த்தை போட்டார். ஐயர் அங்கு உரையும் நாளில், மாணிக்கவாசன் இருந்த நாட்களில், ஆடக மன்றில் ஆடும் மெய்யர் அப்படின்னா அங்க உள்ளே சிற்றம்பலத்திலே கனக சபையிலே ஆடுகின்ற பெருமான் நடராஜமூர்த்தி மெய்யர் தன் கருணையாளோர் வேதிய வடிவம் கொண்டு, தம் கருணையால் ஓர் வேதியர் வடிவம் கொண்டு. அதனால அந்தனாய் அவரும் உருவம் பார்க்க வர்றவரும் அந்தனரா இருக்கிறார், பார்க்க வாரவர் என்ன பண்ணிட்டார், அந்தனரா வடிவம் கொண்டார். அதனால வேதியர் வடிவம் கொண்டு துய்ய முப்புரி நூல் மார்பும், துய்யன ரொம்ப தூய்மையான பரிசுத்தமாகிய முப்புரி நூல், புதுசா தான் போட்ட மாதிரி போட்டிருக்கிறான், போட்டு துய்ய முப்புரி நூல் மார்பும் துலங்கு புத்தகமும் தோன்ற. துலங்கு புத்தகம்னார். துலங்கு புத்தகம்னா பொதுவா துலங்குன்னா தெரிகின்றன்னு அர்த்தம். அப்ப கையில புஸ்தகம் இருக்க தெரிகிற மாதிரி வந்தான்னு தான் பொருள். வேற்பிள்ளை உரை எழுதுறாரு, அது தெரிகிற மாதிரி இருந்துதான். என்ன தெரிஞ்சுதான், அதுல ஒண்ணு எழுதலை, எழுதுறதுக்கு தயாரா இருக்கிறது தெரிஞ்சுதான். வேற்பிள்ளை உரையில் எழுதுறாரு. ஏன்னா இவர் சொல்ல எழுதுறதுக்காக வந்திருக்கான், அதனால கடையில ஒரு நோட் வாங்கிட்டு வந்திருக்கான், நோட்டு பேனாவோட வந்திருக்கான். அங்க வந்து ஒரு பேனா இருக்கான்னு கேட்க முடியாது, இந்த பேங்க்ல கேட்க மாதிரி. அதனால என்ன பண்ணிருக்கான் பாருங்க, தயாரா வாராம் பார்ட்டி. எப்படி அது கூட ஒரு குறிப்பு, புத்தகம் கொண்டு வந்தான். ஏன்னா துலங்கு புத்தகமும்னு இருக்கு, புத்தகம் பின்னாடி வந்தது தானே சார். அவர் காலத்திலே புத்தகம் இருந்தான்னா ஓலை சுவடிகளை ஒரு கயிறு கோத்து இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு அந்த காலத்துல இருந்த பேரு பொத்தகம் என்பது. அதுதான் பின்னர் புத்தகமா மாறிற்று தமிழ் இலக்கணம். ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஒரு கயிறுல வச்சு இப்படி கோத்து அப்படி கெட்டி இப்படி தூக்கிட்டு வருவா பாருங்க, அதுக்கு பேர் வந்து பொத்தகம்னு பேரு. அந்த பொத்தகம் தான் பின்னாடி புத்தகமா மாறிச்சு. அதனால இப்ப வந்து ஓலைச்சுவடியில தான் வந்திருந்திருப்பான். ஆனால் ஏன்னா புத்தகம்னா திடீர்னு சந்தேகம் வருது, இப்ப இவர் காலத்துல எப்படி அதுக்குள்ள புத்தகம் வந்துச்சு. நமக்கு புத்தகம் இதுதான் புத்தகம், ஓலைச்சுவடிக்கும் புத்தகம். அதனால அதை கொண்டுகிட்டு அது துலங்கு அப்படின்னாரு, வெளியே தெரியுற மாதிரி வச்சிருக்கான். என்னன்னாரு, எம்டியா இருக்கு. ஏன்னாரு, இவர் சொல்ல சொல்ல எழுதணும். அதனால எழுதுறதுக்கு ஓலைச்சோட ரெடியா வந்திருக்கான் பார்த்தி. முத்துய முப்புரி நூல் மாறும் துலங்கு புத்தகமும் தோன்ற, வெளியில தெரியுற மாதிரி வச்சிருக்கான், எழுதுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு அர்த்தம். தோன்ற செய்ய மென் பாதம் நோவ, ரொம்ப ஒழுக்கம். செய்யன்னா சிவந்த திருவடிகள் அர்த்தம். செய்யன்னா சிவந்தன்னு பொருள். அந்த சிவந்த அவனுடைய திருவடிகள் நடந்து அப்படி இங்க வந்ததுனால நோவ அப்படிங்கிறார். ஏன்னா அவனுடைய திருவடி வந்து கிளவு. நீங்க சிலப்பதியாத்த சொல்ல, இந்த கண்ணகி திருவடியே, கண்ணகி பாதமே கிளப்பட்டது இல்லைன்னு பெருமையா சொல்றார். வண்ணச்சீரடி மன்மதல் அறிந்திழல்ங்கிறார். அப்படின்னா அந்த கண்ணகியாருடைய திரு பாதத்தை இந்த பூமாதேவி பார்த்தது இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, காலக்களே வச்சது இல்லைன்னு அர்த்தம். இறங்கினாலே காரில் தான் போயிருக்கு அந்த அம்மா, அதனால களை வச்சதில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மாவுக்கே இவ்வளவுன்னா பின்ன அந்த அம்மாள் எப்படி இருந்திருப்பான். செய்ய மென் பாதம், மென் பாதம்ங்கிறார், ரொம்ப மென்மையான பாதம். அது நோவ அப்படிங்கிறார். ஏன்னா ரொம்ப மென்மையான பாதம், அது நடந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்லி மண்ணிலையும் நடந்து திருமணல நோவ. இந்த வார்த்தைய அந்த அருளாளர்களுக்கு தான் அந்த அப்படி ஒரு வார்த்தையே அமையுது. 9ஆம் திருமுறையில புருடோத்தம நம்பி பாடுவார், தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவை தேரிய அந்தனர் சிந்தை செய்யும் எல்லையதாகி எழில்கொள் சோதி என் உயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய் பல்லையார் பசுந்தலையோடு இடறி பாத மெல் மலரடி நோவ நீ போய் அல்லினில் அருணட மாடில் எங்கள் ஆறுயிர் காவல் இங்கு அரிதுதானேங்கிற. பெருமானே, நீ உன்னுடைய பாதம் நோவுற மாதிரி இருட்டுல நைட் நீ ஆடலைன்னா எங்க உயிருக்கெல்லாம் யாருப்பா பாதுகாப்பு. என்ன உருக்கம். வைணவத்துல இருந்து வந்த ஒரு புருடோத்தமன். 9ஆம் நம்ம பொதுவா நான் வேடிக்கை சொல்லுவது, 9ஆம் திருமுறை என்ன, ஒளி வளர்வுல கேவல பிள்ளா ஒன்றே டமக் அடுத்தால பல்லாண்டு பேர், அவ்வளவுதான் நமக்கு 9ஆம் திருமுறை. அதுக்கு மேல கொஞ்சம் இன்னொன்னு ஏதாவது படுங்கன்னா கற்றவர் எழுங்க பகனியே, அதோட முடிஞ்சு போச்சு. நான் பின்னாடி நிறைய இடங்கள் கருவூர் தேவர் 10 பதியம் பாடுறார். அவெல்லாம் வந்து பாடியிருக்கிறான். பின்னாடி சேந்தனார் எப்படி எல்லாம் உருக்கமா வந்து சேந்தனார் பாடுற.
அதனால நம்ம திருமாலியத்தோட முதல் இதோடு அப்படியே கடந்துடுறோம். பின்னாடி வர 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 எல்லாரும் பாடி இருக்கிறாங்க. எல்லாம் பாடினாங்க. அதுலதான் அந்த பூந்துருத்தி நம்பி ஆடைய நம்பி ஒவ்வொருத்தருக்கும் பாட்டு பாடுறாரு. மூவருக்கும் தனித்தனியா பாட்டு பாடுறாரு சார். 9ஆம் திருமுறையில இருந்து முதல்ல திருமுறை ஆசிரியர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு, நமக்கு தெரியுமே. எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாளும் சம்பந்தன் காளியருவோன் தன்னையும் ஆட்கொண்டுருளி புள்ளி அம்முந்து கண்ணாலும் தானும் தனி சம்பன் செம்ம எம்பல விசிறு ஆயிற்று இல்லையா. அல்லியம்பூம் வளனத்து ஆமூர் நாவுக்கரசை செல்ல நெறிவகுத்த சேவகனே சொல்றார். களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாறா வெள்ளானை மேற்கொள்ள முளையா மதிசூடி 3000 அவரோடும் அலையா விளையாடும் அம்பலம் நின்று ஆடரங்கே சொல்றார். ஞானசம்பந்தரை பாடுறார், அப்பரை பாடுறார், சுந்தரரை பாடுறார், பூந்து நம்பியாடர் நம்பி பாடுறார். ஒரு திருமுறை ஆசிரியர் இன்னொரு திருமுறை ஆசிரியர் பொழுது பாடுறதெல்லாம் அமைப்பு இருக்கு. நம்ம என்னன்னா பொதுவாக அந்த பக்கம் ரொம்ப உள்ள போறதில்லை. ஒளி வளர் விளக்கே ரைட் நெக்ஸ்ட், அங்கேயும் பார்த்தீங்கன்னா பாலுக்கு பாலகன வண்டி ரைட் நெக்ஸ்ட், உலகலாம் வந்து உதவி ஓகே அப்படின்னு போயிடுறான். அங்கதான் புருஷோத்தமை பாடுறார். தில்லை அம்பலத்து எங்கள் தேவ தேவை தேடிய அந்தனர் சிந்தை செய்யும் எல்லையதாகிய எழில்கள் சோதி என் உயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய் பல்லையார் பசுந்தலையோடுங்கிறார். பல்லையார்னா இறந்து போய் இருக்கவங்க தலை, அந்த பல்லு இப்படி தெரியும். இறந்து போனவர்களுடைய தலை எப்படி இருக்கும், ஏன்னா அந்த பல்லு அப்படிதான் இருக்கும். எந்த பக்கம்லாம் எரிஞ்சுவே இந்த பல்லு மட்டும் இப்படி தெரியும். பல்லையார் பசுந்தலைங்கிற பாதி எரிஞ்சு பாதி எரியாம இருக்குமா. பல்லையார் பசுந்தலையோடு இடறி அதை கொண்டுட்டு பிச்சை எடுக்க போகும்பொழுது பாத மெல் மலரடிங்கிற ரொம்ப மென்மையான திருவடி, அது போய் பிச்சைக்கெல்லாம் போகும்பொழுது பாத மெல் மலரடி நோட அல்லினில் இருக்கல அருநடம் ஆடில். ஆடில் அப்படின்னா நீ ஆடலேன்னா அல்ல, அருநடம் ஆடில் எங்கள் ஆறுயிர் காவல் இங்கு அரிதுதானே. பெருமானி நீ நடனத்தை ஒரு நாள் ஆடல ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சு போச்சே நாங்க அப்படின்னு சொல்லாத. நோவங்கிறதுக்காக சொன்னேன். இங்க அனல செய்ய மென் பாதம் நோவ சென்று முன்னாக நின்றார். சார் இந்த இடமெல்லாம் ஐயோ மாணிக்கவாசர் உட்கார்ந்து இருக்கிறாரு, சுவாமி அவர் முன்னாடி போய் நிக்கிறானா சார். கடவுள் மாமுனிவர் திசை நோக்கி கும்பிடணும். எங்க இருந்து எழுதினானோ அந்த இல்லைங்க. அவருடைய பேரனுக்கு பேரன் எவனாவது இப்ப இருந்தா கூட வீட்டுல போய் பார்த்து உங்க தாத்தாவுக்கு சொல்லணும்ல. மாணிக்கவாசர் உட்கார்ந்து இருக்கிறார், சுவாமி அவர் முன்னாடி வந்து நிக்கிறான். எழுதுறதுக்கு வந்த அந்தனரு என்ன எழுதுறதுக்கு வந்தான்னா எழுதுறதுக்கு வந்த மாதிரியே இருந்திருக்கான், இல்லைன்னா எப்படி இருந்திருக்கலாம். மாணிக்கவாசம் நான் வந்தேன் அப்படின்னாரு, இவர் எந்திரிச்சுன்னு தடப்படணும் அங்க இருப்பார். காட்டல, எழுத வந்தவன் எழுதுற வந்தவனாவே தான் இருக்கிறான். அது பின்னாடி நம்ம படிக்கிறோம். ஆஸ்கர் வில்டி கதை எழுதுறான், அந்த மாடல் மில்லியனர் அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்ம பெரிய இங்கிலீஷ்ல பெரிய கதை நினைச்சு படிச்சுட்டு இருக்கோம். ஆஸ்கர் வில்டியோடைய கதை. அவன் பெரிய பணக்காரன். அவன் வந்து என்ன பண்றான், வந்து இந்த டிராயிங் போடுற இவங்கள்ட்ட தன்னை படம் வரையணும்னு சொல்றான். தன்னை படம் வரையணும் அப்படின்னா அந்த டிராயிங் மாஸ்டரு அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நீங்க தான் அங்கே உட்காரணும், உங்களை பார்த்து தான் வரையணுங்கிறான். ஏன்னா அவனை படம் வரையணும், அவன் தானே உட்காரணும். அதனால இவன் மாடலா உட்காடுறான். உட்கார்ந்த உடனே எல்லாம் வந்து அவனை பார்த்து எல்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கு ஃபீஸா ஏதோ 1000 ரூபா வாங்கினானா. வாங்கிட்டு அந்த டிராயிங் மாஸ்டர் அவன் பெரிய கோடீஸ்வரன், அவன்கிட்ட 1000 ரூபா ஃபீஸா வாங்குறான். வாங்கிட்டு என்ன பண்ணானா, கதை வருது எப்படி, ஒரு 200 ரூபாய் அவன்கிட்ட திரும்ப கொடுத்தானா. என்ன இந்த மாடலா உட்கார்ந்ததில்ல, அதுக்கு நான் எப்போ கொடுக்குற ஃபீஸ் அப்படின்னு அவன் வாங்கிக்கிறான். அவன் இந்த மாடல் மில்லியனர் அப்படின்னே கதை. அதனால அது நம்மால் அப்படி இல்ல, மாடல் மில்லியனர் இல்லை. இங்க இவர் எப்படி இருக்கிறார் பாருங்க, எழுத வந்தவர் எழுதுற கோலத்துல அப்படியே நிக்கிறார். அவர் உட்கார்ந்து இருக்கு. அது சொல்றார், செய்யமென் பாதம் நோவ சென்று முன்னாக நின்றார். பாதம் நோவ அப்புறமா சரி கொஞ்சம் உட்கார்ந்துக்கிற, அந்த வந்ததெல்லாம் கால் வலி அப்படின்னு சொல்லல, பாதம் நோவ நிக்கிறாரான் மாணிக்கவாசருக்கு முன்னாடி. முன்புற நின்ற வேத முதல்வரை முகத்தில் நோக்கி இன்புறவாத ஊரர் இரும் என இருந்த பின்னர் கொன்புனை மறையின் மிக்கீர் எங்குளீர் கூறும் என்ன மண்பெரும் வளம் சேர்பாண்டி மண்டலத்திருப்பேன் என்றார். என்ன பாருங்க, அந்த காட்சியெல்லாம் எப்படி ஒரு வீடியோல எடுத்திருக்கிறார். இருந்தாலும் மாணிக்கவாசர் உட்கார்ந்து இருக்கிறார், சுவாமி வந்து முன்னாடி நிற்கிறார், கையில புஸ்தகம் தெரிகிற மாதிரி இருக்கு, எழுதுறதுக்காக வந்திருக்கிறார். அவர் வந்து நிற்கிறாரு.
இவரு முன்புற நின்ற கடவுள் மாமுனிவருக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிட்டு, அதனால வேத முதல்வரை போட்டார். சுவாமின்னு சொல்லிட்டார், ஆனா மாணிக்கவாசருக்கு தெரியாது. அதனால இப்ப முன்பு நின்ற அந்தனரை சொல்லல, முன்பு நின்ற வேத முதல்வரை முகத்தில் நோக்கி பார்த்தாரா. மாணிக்கவாசர் பார்த்தாரா, முகத்தில் நோக்கி இன்புற அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையோ ஒருத்தர் வந்தா அவங்கள ஒரு இன்முகத்தோட ஒரு என்ன காலையிலே வந்துட்டீங்க உயிர் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கல. அதனால பார்த்த உடனே ஒரு சின்ன ஒரு புன்முறுவல். அதனால இன்புற வாத ஊர இரும் என சுவாமிய உட்காருங்க. அவரும் பாருங்க, இரும் என இருந்த பின்னர் இரும் என அதுக்கப்புறம் தான் உட்கார்றாரு. இருந்தால் நேர போய் சேர எழுத்து டம்னு உட்காரல. நாகரிகத்தை சுவாமி காட்டுறான் சார். நமக்கு ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க போறோம், நேர போய் சேர் எடுத்து போட்டு உட்காரு சார், குட் மார்னிங் சேர் போட்டு உட்கார முடியுமா? உட்காரலாமா? இல்லையே. அங்க என்ன பண்ணிருக்கணும்? நம்ம நிக்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க? சார் உட்காருங்க, அப்புறம் தேங்க்யூ சார். இதெல்லாம் இன்னைக்கு என்னமோ சொல்லி கொடுத்த மாதிரி தேங்க்யூ சார் இன்னைக்கு சொல்லி கொடுத்த அப்புறம் எங்கால அன்னைக்கு சொல்லி கொடுத்தாண்டா 3ஆம் நூற்றாண்டுல அன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க நாகரிகத்தை. யார் சொல்லி கொடுத்தாண்டாரு? எங்க பெருமான் சொல்லி கொடுக்குறான் நாகரிகத்தை. நீ என்னமோ இவன் சொன்னா அவன் சொன்னான்னு விளக்கணம் கொடுத்தான்னு இன்னைக்கு பெருமை பேசிட்டு இருக்கிற. நாகரிகத்தை எனக்கு சொல்லி கொடுத்தே எங்க பெருமான். வந்தது எழுதுறதுக்கு. மனசுக்குள்ள அவன் யாருன்னு அவனுக்கும் தெரியும், இவனையும் தெரியும்ல. நேரம் உன்னை திருப்பெருந்தூர் ஆண்டா நான் தாண்டா வந்திருக்கேன்னா அந்த ஆளு குப்பர் அடிச்சு காலில் விழுந்து நடந்துருந்துருப்பான். ஆனா அவன் முன்னாடி வந்தது எழுதுறதுக்கு. அதனால அப்படிமா பௌயமா இருக்கணும் அப்படின்னு அவன் முன்னாடி நிக்க இவர் இரும் என இருந்த அவர் உட்கார சொன்னதுக்கு அப்புறம் உட்கார்ந்தாருங்கிறார். கடவுள் மாமனியர் இதை நின்று போட்டோ எடுத்திருக்கிறான், வீடியோ பாருங்க. அந்த ஆள் திறமை. அதனால மாணிக்கவாசர் இன்புறவாத ஊரர் இரும் என இருந்த பின்னர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அது ஒரு நாகரிகம். வந்தோடனே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு முகத்தால் ஒரு புண்ணை எடுத்து வாங்க உட்காருங்க முதல்ல, அதுக்கப்புறம் தான் எந்த விஷயமா வந்தீங்க பேசணும். மாணிக்கவாசர் அந்த நாகரிகத்தை காட்டுறாரு. வந்தோடனே நேரம் ஏகமா வந்த அப்படின்னு கேட்கல, முதல்ல உட்காரு. அவரும் சரி உட்கார்ந்துட்டார். இருந்த பின்னர் கொன்புனை மறையின் மிக்கீர். அவர் ஆளை பார்த்த உடனே ஒரு பெரிய அந்தனரா இருக்காரு. அதனால இவர் அவருக்கு எப்படி கொடுக்கிறாரு? மறையில ரொம்ப சிறந்த வல்லவரா இருக்கிறீரே அப்படின்னு இவர் முதலே ஆரம்பிக்கிறார். கொன்புனை மறையின் மிக்கீர் எங்குளீர். எங்க இருந்து வாரீங்கன்னு கேள்வி. எங்குளீர் கூறும் என்ன, எங்க இருந்து வாரீங்க சொல்லுங்க. அந்த ஆளும் பாருங்க, இந்த உலகமே நம்முடையதுதான், எனக்கு என்னடா அட்ரஸ் சொல்ல முடியும், ஏன்டா அட்ரஸ் கேட்கிற நீ சொல்லல. அந்த ஆளு எப்படி சொல்ல பாருங்க, மண் பெரும் வளம் சேர் பாண்டி மண்டலத்து இருப்பேன் என்றார். பாண்டி நாடு நம்ம ஊரு அப்படிங்கிறான். நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்ட உடனே சுவாமி திருவாய்மலர்ந்து சொன்ன ஊர் எதுன்னா கைலாயத்துல இருந்து வாரேன்னு சொல்லல. என்ன சொல்றான் பாருங்க, மண் பெரும் வளம் சேர், பெரிய வளத்தை உடைய மண் பெரும் வளம்னர் அப்படின்னா நிலை பெற்ற வளம்னர். நிலை பெற்ற வளம் என்றால் ஞானமாம்னு உரையிட்டு அந்தாள். அதனால ஞானத்தில் சிறந்த பாண்டி நாடுன்னு பொருளாம். அதனால மண் பெரும் வளம் சேர் பாண்டி மண்டலத்து இருப்பேன் என்றார். அவனும் பாருங்க, பாண்டி நாட்டுல இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பக்கமும் இருப்பேன், இப்ப பாண்டி நாட்டுல இருந்து வரேன். அதனால அது ஒரு நயமா ஒரு வார்த்தைப்படாது. பாண்டி மண்டலத்து இருப்பேன் என்றார். ஏன்னா அந்த பாண்டி நாட்டில தான் திருப்பெருந்துறை இவர் ஆட்கொண்டது. அந்த பாண்டி நாட்டில தான் இந்த ஆள் அமைச்சரா இருந்தாரு. அங்கே இருந்தே சோமசுந்தரா கடவுளா பார்த்தது. இந்த ஆளு தினம் போய் அவரை வழிபாடு செய்தது. இது எல்லாம் இந்த பாண்டி நாட்டுல. அதனால அதை நேர சொல்லாம என்ன பண்ணிட்டார், ஒரே வார்த்தையா மண்பெரு வளம் சேர் பாண்டி நாட்டில் பாண்டி மண்டலத்து இருப்பேன் என்றார் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் அவரும் பின்னாடி சொல்லும் பொழுது இந்த இடத்துல அவர் பாண்டி நாட்டான்னு சொன்னதுனாலதான் அவரும் தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானைன்னு வர்றார் இல்லையா. பின்னாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கும் அன்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் வாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுகிறார் அம்மானை. பாடினது அண்ணாமலையில, ஆனா சொல்லும் பொழுது தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டான்னாரு. ஏன்னா அப்படி
திருப்பாண்டி பதிகம்னு ஒரு பதிகமே பாடினார் இல்லையா? அங்கேயும் பாண்டி பிரான்னு தான் சொல்றார். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மென் கருதறிய ஞாலம் உண்டாகும் நான்முகன் வானவர் நன்னறிய ஆழம்தான் எங்கள் பாண்டிப்பிரான்கிற. இந்த எங்கள் பாண்டிப்பிரான் ஏன்னா இது பாண்டி நாட்டுல இருந்து வந்ததுனால. அதுக்கு நம்ம வேப்பிள்ளை ஒரு வார்த்தை எழுதுவார், வந்து தேச அபிமானம் பற்றின்னு எழுதிட்டார். என்னதான் இருந்தாலும் அந்த ஊர் பற்றி கொஞ்சம் வந்துடும் சாருங்க. இப்ப 2 கோயம்புத்தூர்காரங்க வந்து லண்டன்ல சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ் நீங்க திருப்பூரா, திருப்பூர்ல எங்க அப்படின்னு ஒண்ணு என்ன ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்துட்டான் அப்படின்னு கேட்டா, ஏன்னா ரெண்டும் அந்த அதுக்கு அதனால தேச அபிமானமா இவர் எங்க இருந்தானா நான் பாண்டி நாடுன்ற ஒண்ணு, நானும் பாண்டி நாடு தான், நீங்க பாண்டி நாட்டுல எங்க அப்படிங்கிற தேச அபிமானம் வந்துருச்சான். அதனாலதான் சொல்றாரு, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டான பெண்ணாளும் வாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய்னு பாடுறது திருவண்ணாமலையில. அங்க நின்றுகிட்டு பெருமானை எப்படி சொல்றாருன்னா தன்னார் தமிழளிக்கும் தன்பான். பாண்டி பதியத்தில் அப்படி காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மென் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் யார் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவீர். அப்படியெல்லாம் வந்து ஒரே வரியில் எழுதிட்டு போயிட்டார், தென்னாடுடைய சிவனையே போற்றி ஏன்னாரு பாண்டி நாட்டை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்படியெல்லாம் வந்து இவர் சொல்லி அமைத்தது. இதுக்கெல்லாம் அமைத்ததுக்கு மாணிக்க வாசகருக்கு அந்த பாண்டி நாட்டு மேல அபிமானம் அப்படி சொல்றது மரபு இல்லை, அது நாகரிகம் இல்லை. ஏன்னா அவரு வியாபகத்தால சுவாமி கூட இருக்கிறவர். அவரை போய் ஏதோ பாண்டி நாட்டுக்காரர் என்றோ சோழ நாட்டுக்காரர் என்றெல்லாம் பிரிச்சு பார்க்கக்கூடாது. நம்ம அப்படி அவரையும் பார்க்க மாட்டோம். ஆனா அப்புறம் ஏன் பாண்டி நாட்டை திரும்ப திரும்ப பேசுறாருன்னா, வந்தவன் சொல்லிட்டான் நீங்க எங்க இருந்தீங்கன்னா நான் பாண்டி மண்டலத்தில் இருப்பேன் தான். அதனால வந்து அந்த பாண்டி நாட்டை அவர் பேசுறார். அது இங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த புராணத்தை படிக்கும் பொழுதுதான் திருவாசகத்துல சில இடங்கள்ல உரை உள்ளதுக்கு உதவியா இருக்கு. அதுக்காக சொல்ல, நீங்க பெரிய புராணத்தை படிச்சுட்டு ஞானசம்பந்த தேவாரத்துக்கு உரை கொண்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா எந்த சூழல்ல பாடினார் என்ன பாடினார்னு சொல்லி சில இடங்களை சேக்கரார் சாமிகள் காட்டினதுக்கு அப்புறம் தான் ஓஹோ இது இப்படி இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால வாதவர் புராணத்தை படிச்சுட்டு திருவாசகத்தை உரை கொண்டோம்னு வச்சுக்கோங்க, சில இடங்கள் புரியுது. இல்லைன்னா என்ன மாதிரி முட்டாளுங்கன்னா அவர் பாண்டி நாட்டை சேர்ந்தவர், அதனால பாண்டி நாட்டை புகழ்ந்து பேசுகிறார். ஐயோ மாணிக்கவாசருக்கு என்ன சார் பாண்டி நாடு, சேர நாடு, அமெரிக்க நாடு, அந்த ஆளுக்கு என்ன இருக்கு இல்லைங்களா? எல்லாத்தையும் கடந்தவர் அவரு. அதனால அவருக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனா ஏன் இப்ப பாண்டி நாட்டை பேசுறார் அப்படின்னு சொன்னா, வந்தவன் சொன்னான் நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்ட உடனே அவன் என்ன சொல்லியிருக்கான், நான் கைலாயத்துல இருந்து வந்தேன்னு சொல்லியிருக்கலாம், அருபரத்துல இருந்து வந்தேன்னு அப்படிலாம் சொன்னா தெரிஞ்சுவோம். ஆனால அவனை என்ன சொன்னான் பாருங்க, இல்ல அவன் இப்படி சொல்ல இங்கதான் கோயில் சிதம்பரம் தான், அந்த கோயில தான் சொல்லியிருக்கலாம். திருவண்ணையூர்ல கேட்டார்ல உங்க வீடு எங்கன்னு, என் வீடு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி காட்டி எங்க கொண்டு காட்டினார், திருவண்ணையூர் தானே காட்டினாரு சுந்தரர் ஆட்கொள்ளும் பொழுது. அதை மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான், மண்பெரும் வளம் சேர் பாண்டி மண்டலத்து இருப்பேன் என்றார் அப்படின்னு சொன்ன உடனே இவரு பாண்டி நாடு என்ற பின்னர் பரிவுடன் செறிவு கூறி ஈண்டு நீர் வருதல் வேண்டும் காரணம் இயம்பும் என்ன ஆண்ட நாயகந்தன் ஆணையாகிய கருமம் நும்மை காண்டலே என்று பின்னும் கருத்துரை இதனை சொன்னார். அடா அடா அப்பா, பாண்டி நாடு என்ற பின்னர் அவன் சொன்ன உடனே பரிவுடன், அது பாண்டி நாடுன்னு சொன்னதுனால பரிவுன்னு எழுதுறார் வேற்பிள்ளை. அப்படிதான் ஒரே எழுதுறார். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வார்த்தை போட தேச அபிமானம் பற்றி பரிவுடன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே வைத்துக் கொள்ளலாம். கேட்ட உடனே வந்தவர் ஒரு ஊரை சொன்ன உடனே அப்படியா ரொம்ப சந்தோஷம். எந்த ஊரை சொன்னா அப்படிதான் சொல்ல போறேன். ஐயா எங்க இருந்து வாரீங்கன்னா நான் திருப்பூர், அப்படியா சந்தோஷம். நீங்க வந்து நான் லண்டன் அப்படின்னு சொன்னாலும் ஐயா அப்படியா சந்தோஷம். ஏன்னா நம்ம கேட்ட உடனே நீங்க சொன்னீங்களே. ஏன்னா இந்த காலத்துல எங்க இருந்து வரீங்கன்னா அது எதுக்கு உனக்குன்னு பதில் சொல்றான் சில பேர். அதனால அப்படி இல்லாம ஒரு கேட்டதுக்கு ஒரு பதில் சொன்னா அதனாலே பரிவுடன் ரொம்ப சந்தோஷம், எந்த ஊரா இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி. அதனால அப்படி பாண்டி நாடென்ற பின்னர் பரிவுடன் செறிவு கூறி ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி ஈண்டு நீர் வருதல் வேண்டும் காரணம் இயம்பும் என்ன. என்ன நயம் வருது, ஒருத்தர் வந்த உடனே முதல்ல என்ன பண்ணார், உட்காருங்கன்னார். அடுத்தது என்ன பண்ணார், எங்க இருந்து வரீங்கன்னார். இப்ப மூணாவது கேட்கிறாரு, என்ன காரணமா என்ன பார்க்க வந்தீங்கிற. நேர வந்த உடனேயே எதுக்குங்க வந்தீங்கன்னு கேட்கல, முதல்ல வந்தவங்கள உட்காருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நீங்க எங்க இருந்து வாரீங்க முதல்ல அதை கேட்டு
அடுத்தது மூணாவது என்ன கேட்கிறாரு, என்ன காரணமா வந்தீங்க? இது இவருடைய நயம். அவனுடைய நயம் பாருங்க. அது நீங்க அந்த பாட்டெல்லாம் எழுதலாம்னு வந்தேன், சொல்லல. ஏன்னாரு, நீங்க வந்தவர் என்ன சொல்லணுமா, எதுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு காரணம் சொல்றார். எப்படி சொல்லணும்னு நமக்கு சுவாமி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. ஆண்ட நாயகந்தன் ஆணையாகிய கருமம் நும்மை காண்டலே என்றும், பெருமானுடைய கருணை பெருமானுடைய ஆணை இன்னைக்கு நான் உங்களை பார்க்கணும்னு இருக்கு, அதுக்காக வந்தேன். நான் இன்னைக்கு உங்களை யாரு சொல்றா? அதான் சார் சிறப்பு. சொல்றது யாரு சார்? அவன் தான் சொல்றான், அவனே சொல்றான். பெருமானுடைய ஆணை சொல்றது பெருமான். அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய திருவருள். அடியன் இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, அதுக்காக வந்தேன். ஒரு மரியாதை. ஏன்னா பெரியவங்களை சந்திக்கும் பொழுது இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்கு பெரிய புண்ணியம். அது என்னது? பெருமான் திருவருள், இன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு வந்தேன். அப்படிதான் ஆரம்பிக்கலாம். நேரம் வந்த உடனே எதுக்கு சொல்லல, அவருடைய நயம். ஆனால் எப்படி சொன்னார் பாருங்க, ஆண்ட நாயகன் ஆணை, பெருமானுடைய ஆணை அது ஆகிய கருமம் அப்படின்னு, அவனுடைய கர்மம்னு திருவருள். நும்மை காண்டலே என்று, பெருமானுடைய திருவருள் குறிப்பு இன்னைக்கு உண்மை காணும்னா அடியன் காணும்னு இருக்கு, அதுக்காக வந்து இதையெல்லாம் மையமா வச்சுதான் சுவாமி ஒரு சிவஞான சுவாமி இடத்துல எழுதுவாரு. தற்செயல் என்ற சொல்லுக்கு ஒரு உரை எழுதுவாரு, திருவருள் செயலேன்னு எழுதுவார். நேற்று தற்செயலா சம்பத்தையாவை சென்னையில சந்திச்சேன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் பாருங்க. நல்லா யோசிச்சா திருவருள் செயல் அவர்களை நாங்க சந்திக்குமாறு அமைந்தது. இதை சொல்லிட்டு சுவாமி எங்க கொண்டு போவாரு, அருமையான இடம். சுவாமி எழுதுறாருப்பா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். சமணர்கள் இந்த குரலை பிடிச்சுக்கிட்டான். அதனால வினைக்கு பலனை சுவாமி கொடுப்பாருன்னு, வினையே தரும். ஏன்னா தாமே தரும்னு தானே இருக்கு. அதனால நம்ம செய்த வினையே வினைக்கு பலன் தரும். இது சமணருடைய கொள்கை. சித்தாந்தம் அப்படி சொல்லல. நான் செய்த வினைக்கான பலனை சுவாமி எனக்கு எடுத்து கொடுப்பான், வினையே எடுத்து கொடுக்காது. சமணருடைய கொள்கை வினையே தரும். இந்த குரலை கையில எடுத்துக்கிட்டான். திருவள்ளுவர் சமணர் தான். எங்க குரல் அப்படியே சொன்னார் பாருங்க, பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யன் தமக்கு இன்னா, கடவுள் கொண்டு வந்து தருவார். சொல்லலையே, தாமே வரும். சுவாமி ஒரே வார்த்தை, தாமே என்பது திருவருள் செயலை. முடிச்சுட்டு போயிட்டார். தாமே வரும்னா என்ன அர்த்தம் அப்படின்னாரு, அப்படி நடக்குதுன்னா அது எப்படின்னா திருவருள் செயல் அப்படின்னு எழுதுவார். அதெல்லாம் இங்க வரும்தான் தெரியுது. என்ன சொன்னார் பாருங்க, நாங்க இன்னைக்கு உங்க பார்க்கறது அது திருவருள். ஆண்ட நாயகந்த நாணை ஆகிய கருமம் நும்மை காண்டலே என்று, நம்ம பார்க்கறதுக்கு அதுக்காக வந்தேன் என்று பின்னும் கருத்துரை இதனை சொன்னார். இதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்த காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அது ஒரு நாகரிகம். முதல்ல வந்த உடனே நேரம் இதுன்னு சொல்ல, ஏன்னா அவரும் வந்த உடனே உட்காருங்கிறார். எங்கேருந்து வந்தீங்க? வந்த உடனே நேரம் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கல, உட்காருங்க என்னாரு, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் என்ன காரணமா வந்தீங்கன்னு கேட்டார். இவரும் உங்களை பார்க்கணும்னு சுவாமி திருவருள் குறிப்பு இன்னைக்கு, அதனால அமைஞ்சது வந்தேன் அப்படின்னு முதல்ல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்த காரணத்தை சொல்ல போறேன். என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப நேரம் சொல்ல, அடுத்தால சொல்ல, மண்ணிடை புகுந்து மேலை வானிடை பறந்து முன்னர் கண்ணனும் அயனும் தேடி காண்பதற்கு அறியார் தம்மை புண்ணிய மண்டில்லாடும் புனிதரை பரியில் ஏற பண்ணுனும் பெருமையாலே வாழ்ந்தது பாண்டி நாடு. சுவாமி சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க. மண்ணிடை புகுந்து, திருமாலும் கீழே போய் பன்றியா போனது, மண்ணிடை புகுந்து அவன் என்ன பறவையா மேல, மேலை வானிடை பறந்து, இன்னைக்கா சார் இல்ல, முன்னர் ஒரு காலத்துல கண்ணனும் அயனும் திருமாலும் பிரம்மனும் தேடி காண்பதற்கு அறியார் தம்மை, அப்படி காண கிடைக்காத ஒருத்தர் அவர்தான் பேசிட்டு இருக்காரு. அவர் தான் பேசுறாரு. இப்படி மண்ணிடை புகுந்து மேலை வானிடை பறந்து முன்னர் கண்ணனும் அயனும் தேடி காண்பதற்கு அறியார் தம்மை புண்ணிய மன்றில் ஆடும் புனிதனை, தில்லையில நடமாடுறானே அந்த புனிதனை பரியில் ஏற, குதிரை மேல ஏத்தன நீங்க, அவன் சொல்றான் பரியில் ஏற பண்ணோம். அப்படி குதிரையில ஏத்த மாதிரி பண்ணீங்களே அப்படின்னு அவன் சொல்றான். குதிரையில ஏறினவன் பேசுறான். இப்போ என்ன இடம் பாருங்க சார். அடாடா,
புண்ணிய மண்டிலாடும் புனிதரை பரியில் ஏற பண்ணும் நும் பெருமையாலே வாழ்ந்தது பாண்டி நாடு. உம்முடைய பெருமையினால பாண்டி நாடு சிறப்பா வாழுதுங்கிறார். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது யாருன்னாரு? சுவாமி கொடுக்குறான். இதை விட்ட மாணிக்கவாசர் இருப்பாரு, என்ன சார் சான்றிதழ் வேணும்? யார் சார் கொடுக்கணும்? உம்முடைய பெருமையினாலே பாண்டி நாடு சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சான்றிதழ் யார் கொடுக்குறாங்க? இந்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் இல்ல, கைலாய பல்கலைக்கழகம் கொடுக்குது. இப்போ அவனே வந்து கொடுக்குறான், அவனே வந்து சொல்றான், இந்த திருமாலும் பிரம்மனும் தேடி கிடைக்காத அந்த பெருமான், தில்லையில் ஆடுற பெருமான், அவனை போய் குதிரை மேல ஏத்தி பாண்டி நாட்டுல குழந்தைய, அதனால பாண்டி நாடே உன்னுடைய பெருமையினால இப்ப சிறப்பா இருக்குன்னு சொல்றது யாருன்னாரு? அந்த குதிரை மேல ஏறதான் பேசிட்டு இருக்கு. என்ன அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கருணை சார்! ஒரு வார்த்தை அல்லது ஒரு தடவை இப்படி காட்சியை காமிச்சிருந்தான்னா போய், இல்லைன்னா சார் இவன் சொல்லியா சார் அந்த ஆள் இது எழுதணும்? என்ன சார் அவன் நினைச்சான்னு, இவர் பாடினதே அவன் தரத்தர பாடினது தானே, இவராவா பாடினார்? நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனைன்னு தானே பேசுறாரு. அவன் சொல்லிதான் நான் பாடினேன்னு தானே சொல்றாரு, நானா பண்ணேன்னு சொல்றாரு. நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாது என் செய்வனிகள் கொண்டவர்களும் தாயான ஈசற்கே சென்றுதாய் கொத்தும்பி, அப்படிதானே சொல்றார். அப்படிப்பட்ட பெருமான் இப்ப ஒரு வார்த்தை, மாணிக்கவாசா இந்த திருவாசகம் அந்த உலகத்துக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன், அதனால ஒரு காப்பி அதை நம்ம எழுதி இங்க கொடுத்துட்டு வா, நம்ம 2 பேருமா போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஈஸியா. இல்ல, என்னெல்லாம் நாடகம் பண்றான். திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் கிடைக்காத அந்த பெருமான், தில்லையில ஆடுகின்ற அந்த பெருமான், அவனை குதிரை மேல ஏத்தன உம்முடைய பெருமையினால பாண்டி நாடு இன்னைக்கு நல்லா இருக்குன்னு அவன் சொல்றான். பாண்டி நாடு நல்லா இருக்குன்னு பெருமான் வார்த்தை. மண்ணிடை புகுந்து மேலை வானிடை பறந்து முன்னர் கண்ணனும் அயனும் தேடி காண்பதற்கு அறியார் தம்மை புண்ணிய மண்டிலாடும் புனிதரை பரியில் ஏற பண்ணும் பெருமையாலே வாழ்ந்தது பாண்டி நாடு. பண்ணும் நும் பெருமையாலே, அதுக்கு வேப்பிள்ளை அருமையா எழுத, நும் பெருமையாலே அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அது என்ன பெருமையா? பாண்டி நாடு அவர் சொல்றாரு, மாணிக்க வாசகர் மேல கொண்ட அன்பினாலே பெருமான் மண் சுமந்த அவனுடைய திருவடிப்பட்ட பாண்டி நாடு, அது பெருமை உடைத்தான். பாண்டி நாட்டுடைய பெருமை என்னன்னாரு? அவனுடைய திருவடிப்பட்டது என்ன. அப்படி பார்த்தா திருவாரூர்ல தான் திருவடிப்பட்டது, பறவையார் வீட்டுக்கு நடந்து போனார். அப்ப அதுவும் பெருமை தானே அப்படின்னு சொன்னான். அதை விட பாண்டி நாட்டுக்கு பெருமை அதிகம். அதை விட பெருமை என்ன அப்படின்னா, திருவாரூர்ல அவனுடைய திருவடி மட்டும்தான் பட்டுதான், பாண்டி நாட்டுல அவனுடைய திருவடியும் பட்டுதான், மண் சுமந்த திருமுடியும் பட்டுதான். ஏன்னா அவன் திருமுடியில இருந்த மண்ணு தான் கீழே இருக்கு இப்போ. அதனால திருமுடியும் திருவடியும் பெற்ற பாண்டி நாடு திருவாரூரோட சிறப்பானதான் சொல்றாரு உரையில. எப்படி சிந்திச்சிருக்கிறார் பார். ஏன்னா திருவாரூருக்கு பெருமைன்னா அவன் திருமுடி பட்ட இடம், பாண்டி நாடு அவனுடைய திருமுடியும் பட்ட இடம். அந்த மண்ணு தானே கீழே கொட்டினான், அந்த மண்ணை சுமந்து தானே கொட்டுறான். அதனால அது சொல்றாரு. அதனால இந்த பெருமையெல்லாம் பாண்டி நாட்டுக்கு யாரால வந்ததுன்னா மாணிக்கவாசரால வந்தது. ஆனா பெருமைக்கு யாரு காரணம்னா அது சுவாமி தான் காரணம், அவன் வரப்போய் தானே. அதனால பண்ணும். ஆனா என்ன பண்ண, இதுதான் சுவாமியுடைய பெரிய கருணை. அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பெருமையை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். நம்மளுக்கு எப்படின்னா உலகத்துல வேற எவன் செஞ்ச பெருமையெல்லாம் நம்ம எடுத்துக்க பார்ப்போம். ஆனா சுவாமி எப்படி இருக்கிறான்னா அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பெருமையை நம்ம கொடுத்துட்டு போறான். தன் பெருமை அறியார் சாமி, அன்பருக்கு அன்பனவன். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. பண்ணும் நும் பெருமையாலே வாழ்ந்தது பாண்டி நாடு அப்படின்னு சொல்லிட்டு, தென்பெருந்துறையில் ஐயன் திருவடி சேவை செய்து துன்பம் ஒன்றின்றி வாவி சூழ் கழுக்குன்றில் சென்று பொன்பொலி மண்டில் எய்தி புத்தரை வாதில் வென்றீர் என்பது கேட்டு பின்னர் யாவரும் மகிழ்ச்சி கொண்டார். அவன் இன்னும் மாணிக்கவாசர்கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றான் பாருங்க. தென்பெருந்துறையில் ஐயன் திருவடி சேவை செய்து, திருப்பெருந்துறையில பெருமானுடைய திருவடியை வணங்கினீங்களாமே அவன் சொல்றான். எனக்கு இதை படிக்க படிக்க என்ன தோணுச்சுன்னா, ஒரு காலத்துல மாணிக்கவாசருக்கு தெரிஞ்ச உடனே, ஐயா நல்லவமா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த, நானும் யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கிறேன். சொல்லியிருக்க வேணாமா ராசா முதல்ல. அவன் என்ன சொல்றான் பாருங்க.
இந்த மாதிரி பெருமானுடைய திருவடியை கண்டு வழிபாடு செஞ்சு சேவை செஞ்சியாமே, எவ்வளவு பெரிய வாய்ப்பு உனக்கு அப்படின்னு ஒரு அந்தனராவே பேசிட்டு இருக்கிறான். என்ன பேசுறான் பாருங்க. தென் பெருந்துறையில் ஐயன் திருவடி சேவை செய்து துன்பம் ஒன்றின்றி, எந்த துன்பம் இல்லாம, வாவி சூழ் திருக்களுக்குன்றதில், வாவினா தடாகம், தடாகங்கள் சூழ்ந்த கழுக்குன்றில் சென்று பொன்பொலி மன்றில் எய்தி, அந்த திருக்கழுக்குன்றத்துல இருந்து அப்படியே சிதம்பரத்துக்கு வந்து இந்த பொன்பொலி, பொன்னாலான இந்த சபை, பொற்சபை, கனகசபை, அதுல பொன்பொலி மன்றில் எய்தி புத்தரை வாதில் வென்றீர். புத்தரை வாதில் வென்றீங்களாமே, புத்தரை வாதில் வென்றீர் என்பது கேட்டு பின்னர் யாவரும் மகிழ்ச்சி கொண்டார். ஏன்னா பாண்டி நாட்டுல அங்க மகிழ்ச்சின்னு சொன்னதுக்கு அடுத்த திருக்கழுக்குன்றம், சிதம்பரம், எல்லா பக்கமும் உங்களை பத்தி பெருமையா பேசுறாங்க. சுவாமி வெறுமனே ஏதோ பாண்டி நாட்டில் மட்டும் பேசுறாங்கன்னு சொல்லல, நீங்க உங்க ஊர் தொகுதியில மட்டும் ஜெயிக்கல, எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிறாள் நீங்க. அதனால அது எப்படி சொல்ல வந்தாம பாருங்க. முந்தின பாட்டில் பாண்டி நாட்டுன்னு சொன்னவரே, ஸோ பாண்டி நாட்டில் மட்டும் மாணிக்கவாசருக்கு பெருமை இருக்கும் போல, திருப்பூர்ல தான் தாழ தெரியாது அப்படின்னு யாராவது சொல்லிடக்கூடாதுன்னு என்ன சொல்லிட்டார். நேர திருக்கழுக்குன்றத்துல, தில்லையில அந்த பெருமையெல்லாம் சொல்றார். பெருந்துறையிலிருந்து ஆரம்பிக்கார். அது பாண்டி நாடு. தென் பெருந்துறையில் ஐயன் திருவடி சேவை செய்து துன்பம் ஒன்றின்றி வாவி சூழ் திருக்கழுக்குன்றில் சென்று பொன்பொலி மண்ணில் எய்தி புத்தரை வாதில் வென்றீர் என்பது கேட்டு பின்னர் யாவரும் மகிழ்ச்சி கொண்டார். மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க நீங்க செஞ்ச செயலை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, ஆதியை மன்றுள்ளாடும் ஐயனை அன்பினாலே ஓதிய தமிழின் பாடல் உள்ளவை ஓத எண்ணி மாத்துயர் அகல இன்னே வந்தனன் எழுதல் வேண்டும் வேதியர் பெருமான் இன்று விளம்பிடும் விளங்க என்றார். இப்ப நேர காரணத்தை சொல்றான். ஆதியை பெருமான, மன்றுள் ஆடும் ஐயனை, அவன் தான் பேசுறான். இந்த மாதிரி தில்லை பெருமான் மேல நீங்க பாடினதெல்லாம் நான் எழுதிக்கணும்னு கேட்கிறான். யார் மேல பாடினாங்களோ அந்த ஆளே பேசுறார். ஆதியை மன்றுள் ஆடும் ஐயனை அன்பினாலே ஓதிய, சுவாமியே சொல்றான் பாருங்க. மாணிக்கவாசர் பாடினது எப்படி பாடினார்? அன்பினால் ஓதிய, பெருமான் மீது இருக்க அன்பினால ஓது. இந்த பாட்டுக்கெல்லாம் பின்னாடி புகழ் கிடைக்கும், நம்மளை பத்தி நினைப்பாங்க 4 பேரு. அடுத்தால வந்து ஏதாவது சாகித்ய அகாடமி விருது கிடைச்சாலும் கிடைக்கும், அதுக்கெல்லாம் பாடல. என்ன ஒரே ஒரு காரணம், அன்பு. யார் மேலன்னாரு? ஒண்ணு பெருமான் மேல, ஒண்ணு பின்னால வரக்கூடிய இந்த ஆன்மாக்கள் மேல. பெருமான் மேல உள்ள அன்பு, எனக்காக தில்லையில திருப்பெருந்துல இறங்கி வந்த பெருமான், அந்த அன்பு. இன்னொரு அன்பு, பின்னால வந்த இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இதை படிச்சாது ஈடேறட்டும் பாவம். கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்தலைவர் சாத்திரம். ஆனால வந்து அப்படி கருணை வெள்ளத்தலைவரா இருந்து மாணிக்கவாசன் பின்னாடி உள்ள இந்த நம்ம மாதிரி ஆட்கள்லாம் கூட ஈடேறணும்னு ஒரு அன்பு. அதனால அதை யார் சொல்றா? சுவாமி சொல்றான். ஆதியை மன்றுள் ஆடும் ஐயனை அன்பினாலே ஓதிய தமிழின் பாடல். திருவாசம் முழுக்க முழுக்க தமிழ் பாடல். இது எங்கேயும் மொழிபெயர்ப்பு இதுல இருந்து வரல. தமிழின் பாடல் உள்ளவை ஓத எண்ணி, இதெல்லாம் நான் ஓதணும்னு சுவாமி சொல்லலாம். உம்முடைய அந்த திருவாச பாட்டுல நான் ஓதணும்னு அதுக்காக எழுதி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், அதுக்காக வந்தேன். ஓத எண்ணி மா துயர் அகல, திருவாசகம் படிச்சா என்ன துன்பம் நீங்கும். சுவாமி சொல்றான் மா துயர் அகல இன்னே வந்தனன், அதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். அந்த அந்தனார் சொல்றார். அந்த அந்தனார் சுவாமின்னு இப்ப வரைக்கும் தெரியாது நம்ம ஆளுக்கு. அதனால சொல்றார், அந்த அந்தனார் என்ன சொல்றாருன்னா, நீங்க அன்னைக்கு பெருமான் மேல அன்போட பாடி அந்த பாட்டெல்லாம் எங்களுடைய துயரமெல்லாம் நீங்குமாறு நாங்க ஓதணும், அதுக்காக எழுதி கொள்ளலாம், எழுதி வச்சு படிச்சுக்கலாம்னு வந்தேன். அதனால ஓத எண்ணி மாதுயர் அகல இன்னே வந்தனன் எழுதல் வேண்டும், அது எழுதணும். வேதியர் பெருமான் என்று விளம்பிடும். வேதியர் பெருமான்ங்கிறது யார? மாணிக்கவாசர். அவர் சொல்றார் அந்தனர், வந்தது வேதியர் பெருமான். அந்த வேதியர் பெருமான் என்ன சொல்றாரு? இவரை பார்த்து, நான் சாதாரண அந்தனர், நீங்க ரொம்ப பெரியவங்க, வேதியர் பெருமான் நீங்க. ஆனால வந்து அந்த வேதியர் இந்த வேதியரை பெருமான், வேதியர் பெருமான் இன்று விளம்பிடும் விளங்க என்றார். அதனால நாங்கள்லாம் புரியுற மாதிரி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. சுவாமி சொல்றான், எனக்கு திருவாசகம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. என்ன கருணை சார்!
எந்த சமயத்துல இப்படி இருக்கும்? பெருமான் கீழே இறங்கி வந்து அந்த ஆள் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இந்த விளையாட்டு காட்டுறான். மாணிக்கவாசர் என்ன வார்த்தை சொல்ல பாருங்க, வேதியர் பெருமான் இன்று விளம்பிடும், சொல்லுங்க, விளங்க என்றார். நாங்கள்லாம் புரிந்து கொள்ளுமாறுன்னு அர்த்தம். இன்னொன்னு, இந்த ஆன்மாக்கள் எல்லாம் விளங்க வேண்டும், சிறப்பா இருக்கு, அதுக்காக சொல்ற. அவன் நினைச்சிருந்தான்னா ஆன்மாக்களை விளங்க வச்சிருப்பான். அவன் எப்படி பண்றான்? அதை மாணிக்கவாசர் மூலமா செய்யறான். என்ன கருணை பண்ண சொல்றார். அதனால வேதியர் பெருமான் இன்று விளம்பிடும் விளங்க என்றார். அதை அவர் உரையில் எழுதுவார். அந்த பிராமணரின் உத்தமரே என்றார் இந்த பிராமணர் எழுதுவார் வேப்பிள்ளை வேணும். அந்த வேதியர் பெருமான் என்று சொன்னதுனால அந்த பிராமணரின் உத்தமரே என்றார் இந்த பிராமணர் அப்படின்னு அப்படியே ஒரு எழுதியிருக்கிறார். மகிழ்ந்த விண்ணகம் பரவுநாதன் இவ்வகை விளம்ப சிந்தை நன்னும் அன்புடையராகி நற்சடை முடியார்தம்மை என்னரும் தமிழின் பாடல் இயம்பிய ஐயர் அப்போது உன் நெகிழ்ந்து உளம் மெய்ஞான வாசகம் உவந்து சொன்னார். இப்பவும் வந்தது சுவாமி என்ன தெரியாது. விண்ணகம் பரவுநாதன் சுவாமி, தேவர் உலகம் இந்த உலகம் எல்லா பக்கமும் வியாபகமா இருக்கின்ற பெருமான். அதனால ஒரு வார்த்தை போட்டார், விண்ணகம் பரவுநாதன் இவ்வகை விளம்ப. இந்த மாதிரி நீங்க தரணும்னு சொன்னத, இவ்வகை விளம்ப சிந்தை நன்னும் அன்புடையராகி. அதனால சிந்தையிலே மகிழ்ச்சி கொண்டு மாணிக்கவா, சிந்தை நன்னும் அன்புடையராகி நற்சடை முடியார் தம்மை என்னரும் தமிழின் பாடல் எம்பிய. அவர் பாருங்க, நற்சடை முடியார் அப்படின்னா யாரு? சுவாமிய. சுவாமி மேல சொன்ன பாடல்களை இப்ப நான் சொல்லன்னு நினைக்கிறாராம். அவரும் நானா பண்ண நினைக்கல, சுவாமி மேல சொன்ன பாடல்களை எல்லாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்னு சுவாமிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. நற்சடை முடியார் தம்மை என்னரும் தமிழின் பாடல் இயம்பிய ஐயர் அப்போது உன் நெகிழ்ந்து உள. உள்ளமெல்லாம் நெகிழ்ந்து, அதை எழுதுறதுக்கு நீங்க கேக்குறீங்களே, அதனால நெகிழ்ந்து உள மெய்ஞான வாசகம். திருவாசகத்தின்னு ஒரு வார்த்தை கூட பாருங்க, மெய்ஞான வாசகம். திருவாசகம்னு நம்ம எல்லாம் சொல்றோம். திருன்னு சொன்னாலே ஞானம்னு தான் பொருள். அதனால திருநாளே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை. அதெல்லாம் அந்த திரு என்பது ஞானம்னு பொருள். அதனால அந்த ஞானம் அப்போ திருவாசகம்னாலே ஞான வாசகம்னு தான் பொருள். அது எப்படி ஒரு அர்த்தப்படார்? மெய் ஞான வாசகம் உவந்து சொன்னார், ரொம்ப மகிழ்ந்து சொல்றார். அவர் சொல்ல சொல்ல நம்மால் எழுதுறார். சொல்ற அங்கவர் உரைத்த எல்லாம் அம்பலத்தாடும் ஐயர் செங்கையில் ஏடு வாங்கி தெளிவுற வரைந்த பின்னர். சொன்னது அந்த ஐயரு, எழுதுறது இந்த ஐயராம். ஆமா, அங்கவர் உரைத்த எல்லாம் அம்பலத்தாடும் ஐயர். அவர் ஐயர்னா தலைவர்னு அர்த்தம். இப்ப நம்ம ஏதோ சாதியை குறித்து பேசுறோம். ஐயர்னா தலைவர்னு அல்லது உயர்ந்தவர்னு அர்த்தம். அதனால அங்கு அவர் உரைத்த எல்லாம் அம்பலத்தாடும் ஐயர் செங்கையில் ஏடு வாங்கி தெளிவுற வரைந்த பின்னர் பொங்கிய அருளினாலும் புகன்றிடர் அகல தையல் பங்கினர் தம்மை கோவை பாடுதல் வேண்டும் என்றார். இப்ப என்ன சொல்றாரு? இதெல்லாம் எழுதிட்டேன், இதெல்லாம் பாடினீங்க, அந்த கோவையும் பாடினீங்கன்னா எழுதிக்கிடுவேன் கேட்கிறான் திருக்கோவையார். அதை பாட சொன்னது சுவாமி. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக சொன்னார் இல்லையா? அது இடத்துல ப்ரூஃப் இருக்கு. சொல்றார் அந்த திருக்கோவையார் இப்ப வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. அந்த அப்பேற்பட்ட திருக்கோவையார ஒன் ஷாட்ல படி கொடுத்துட்டார். இந்த எழுதிக்கோ சர்ற, நான் ஒரு பாட்டு அப்படியா கொஞ்சம் இருங்க, நாளைக்கு வாங்கலாம், ஒரு பாட்டா எழுதுவோம். டக்குன்னு சொன்னா எப்படி எழுத முடியும்? அதெல்லாம் சொல்லல. அந்த திருக்கோவையார எப்படி எழுதுறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, தெளிவுற வரைந்த பின்னர், முதல்ல சொன்ன திருவாசகத்துல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம், பொங்கி அருளினாலும் புகன்று இடர் அகல தையல் பங்கினர். தையல் பங்கினர் சுவாமி அம்மாவுடைய உண்டவன் தம்மை கோவை பாடுதல் வேண்டும் என்றார். சுவாமி சொல்றான், கொஞ்சம் கோவையும் பாடி கொடுத்தீங்கன்னா அப்படின்னு. உடனே மன்னிய தவத்தின் மிக்கார். மன்னிய தவம்னர் நிலை பெற்று விளங்குகின்ற தவம். இன்னைக்கு நேரத்து வந்ததில்லை.
மன்னிய தவத்தின் மிக்கார் அதற்கு உளம் மகிழ்ந்து கூட முன்னுரை இருந்து கோவை எழுதினர். உடனே எழுதினர், கோவை எழுதினர். முடிந்த பின்னர் பொன்னவிர் மேனியார்தாம், பொன்னவிர் மேனியார், பொன்போல சடையுடைய பெருமான், பொன்னவிர் வேணியார்தாம் புத்தகம் சேமித்தங்கன், புத்தகத்தை எழுதி சேமிச்சுட்டார் முழுமையா. அதுல ஒரு 650 பாட்டு, இதுல ஒரு 400 பாட்டு, எல்லாத்தையும் எழுதியாச்சு. புத்தகம் சேமித்தங்கன் மின்னன மறைந்தார் சொன்ன வித்தகர் அயற்சி கொண்டார். அதுமே எழுதி முடிச்சா மறைஞ்சிட்டான். அதான் ஷாக் ஆயிடாரு. முன்னாடி இருந்தது யாரு இவ்வளவு நேரம்னு, என்ன இடம் வற்பா கண்ணீர். பொன்னவிர் மேனியார் தான் புத்தகம் சேமித்து, அது எழுதணும்னு வந்தான், முழுமையா எழுதி முடிச்சான். சேமித்து முழுமையா சேமித்து அங்கன் மின்னன மறைந்தார், உடனே மறைந்தார். மறைந்தார் சொன்ன வித்தகர் அயற்சி கொண்டார். இப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். மறைந்தார்னு உடனே சுவாமி தெரிஞ்சு போச்சு. அப்படித்தானே இருக்க முடியும், வேற யார் இப்படி மறைய முடியும்? சொன்ன உடனே இப்படி மறைஞ்சிட்டாரு. அங்க பெரும்படி பட்ட உடனே துண்ணன மறைந்தார். இங்க எழுதி முடிச்சாரு, உடனே மறைஞ்சிட்டார். மறையவும் நம்மால் சொன்ன வித்தகர் அயற்சி கொண்டார். ஷாக்காயி, அயற்சின்னா சோர்வுன்னு பொருள், வருத்தம்னு பொருள். பெருமானா இப்படி என் முன்னாடி நான் இருக்கிற இடத்துல அருவரத்து ஒருவன் இந்த பிரகிருதி மாயா புவனத்துல இங்கன உட்கார்ந்து என் முன்னாடி என்ன சொல்லி என்ன திருக்கோவையார் பாடச் சொல்லி, ஏனே பெருமானே நீ சொல்லியிருந்து கையை காமிச்சேன்னா செய்யறதுக்கு எவ்வளவா இருந்திருக்கலாம், என்கிட்ட போய் நீ இப்படி பாட சொல்லி பண்ணியப்பா, வந்தது நீனு தெரியாம நான் உன்ட்ட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்கேன், நான் சொல்ல எழுதிக்கங்கன்னு சொன்னனே சொல்லி எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார். துடிச்சுட்டான் மனுஷன். அடுத்த பாட்டுல அது சொல்றார், எழுந்தனர் உடனே எங்கும் ஓடி நாடினர், தேடுறாராம். இதன் கொல் என்ன அழிந்தனர், மனசு ஒட்டஞ்சு போயிட்டார். மன்றுளாடும் மாதி என்று அறிந்த பின்னர், வந்தது தில்லை பெருமான் தெரிஞ்சு போச்சு. மன்றுளாடும் மாதி என்று அறிந்த பின்னர் பொழிந்தனர் கண்ணீர். பொல 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 அழுறார் மனுஷன். பொழிந்தனர் கண்ணீர் எங்கே போயினை என்று மண்மேல் விழுந்தனர். எங்க போயிட்டீங்க இப்ப, மண்ணில் விழுந்தனா, அப்படியே மண்மேல் விழுந்தனர். பரம ஆனந்த வேலை வெள்ளத்துளானார், பரம ஆனந்த கடல் நீர்ல, அதான் பரம ஆனந்த வேலைனா கடல், பரம ஆனந்த வேலை வெள்ளத்துளானார். பரம ஆனந்த கடல் அப்படியே கீழே விழுந்து புரண்டு அழுறாரு. கொஞ்சம் அவர் இளைப்பாரட்டும், அடுத்த வாரம் என்னன்னு பேசிக்கிடுவோம். மணி 7 ஆயிட்டதுனால, அதனால இன்னைக்கு எழுதணும்னா எழுதி முடிச்சிட்டு மறைஞ்சிட்டான். இனிமே அப்ப நமக்கு திருவாசம் எப்படி வந்தது, அவன் எங்க கொண்டு போய் அதை என்ன செஞ்சான், அதையெல்லாம் வரக்கூடிய வாரத்துல, ஆமா அடுத்த வாரம் அடியன் இல்லை, கொஞ்சம் வெளிநாட்டு போறேன் திரும்ப, அதுக்கு அடுத்த வாரம் அப்படின்னா இன்னைக்கு தேதி 2, 16ஆம் தேதி இந்த திருவாசம் நம்ம கையில கிடைச்சிரும். இப்போ அவன் எழுதிட்டான், அதனால நமக்கு அன்னைக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்துருவான். அதனால 16ஆம் தேதி நமக்கு திருவாசகம் கிடைக்கும் என்று சொல்லி, இதற்கெல்லாம் துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருக்கின்ற பெரியவர் அவர்களுக்கு தான் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல விரும்புவேன். ஏன்னா இப்படியான ஒரு புராணத்தை சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தினது இந்த பெரியவர்கள் தான். நம்ம முத்துநடராஜன் ஐயா, நம்ம ஆடல் வல்லார் கிருஷ்ணகுமார் ஐயா, செந்தில் ஐயா, இந்த பெரியவர்கள் எல்லாம் தான் இதை நடத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தினது. அவர்களுடைய திருவடிகளுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை சொல்லி, கலந்து சிறப்பித்த உங்கள் எல்லோரும் என்னுடைய அன்பை சொல்லி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தபம் வேள்வி மல்க, மேன்மை ஒள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை ஒள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை ஒள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.